எல்லாருக்கும் ஹாய், நான் உங்க இளையராஜா. வெல்கம் டு ட்ரேடிங் இன் தமிழ். த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புக்கோட சாப்டர் 3ல இருக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி டீடைல்டா தமிழ்ல இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த சீரிஸோட பிளேலிஸ்ட் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வீடியோஸை ரெகுலரா மிஸ் பண்ணாம பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இந்த புக்கை படிச்சு நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேனோ அதை தான் நான் ஷேர் பண்ண போறேன். நீங்க ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் கத்துக்கிற ஐடியால இருக்கீங்க அப்படின்னா எங்களோட ட்ரேடிங் எடு அப்படிங்கிற யூடியூப் சேனல் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் மோர் அட்வான்ஸ் நாலேஜை கெயின் பண்றதுக்கு ட்ரேடிங்.in அப்படிங்கிற எங்களோட வெப்சைட்ல இருக்க கோர்சஸ் அண்ட் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கோம். சாப்டர் 3 ஸ்டாக் மார்க்கெட்டோட 100 வருஷ வரலாறையும் 1972ஓட ஆரம்பங்கள்ல ஸ்டாக்கோட பிரைஸ் என்ன மாதிரி இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி இந்த சாப்டர்ல டீடைல்டா பார்க்கலாம். இந்த சாப்டர் அப்படின்னு இல்ல, இந்த புக் ஃபுல்லாவே மோஸ்ட்லி ஆர்த்தர் அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட்டோட டேட்டாஸை தான் ஷேர் பண்ணியிருப்பாரு. அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட் பத்தின டேட்டாஸை தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா சில பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்பர் 1, ஸ்டாக் மார்க்கெட் ஆக்சுவலி எப்படி ஒர்க் ஆகும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இதுல நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். நம்பர் 2, ஜஸ்ட் இத ஒரு டேட்டாவா மட்டும் ஷேர் பண்ணாம அதுல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு விஷயத்தை அவர் சொல்லி கொடுத்திருப்பாரு. நம்பர் 3, ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காகவும் அது நமக்கு ஈஸியா புரியணும் அப்படிங்கிறதுக்காகவும் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணிருப்பாரு. அதெல்லாம் வெறும் ஒரு கற்பனையான எக்ஸாம்பிளா இல்லாம ரியல் வேர்ல்டுல இருந்தே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நடந்த விஷயங்களை எடுத்து ஆர்த்தர் சொல்லியிருப்பாரு. அதுக்காகவும் இந்த டேட்டாஸை யூஸ் பண்ணிருப்பாரு. ஒரு இன்வெஸ்டரோட காமன் ஸ்டாக்ஸோட கலெக்ஷன் அப்படிங்கிறது இவ்வளவு பெரிய காம்ப்ளெக்ஸான ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு சின்ன பகுதி மட்டும்தான். நம்ம திறமையா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டோட ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதுலயும் குறிப்பா பிரைஸோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எந்த மாதிரி இருக்கு, எந்த அளவுக்கு ரேட் ஏறும், எந்த அளவுக்கு ரேட் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அண்ட் ஸ்டாக்கோட பிரைஸை கம்பேர் பண்ணும்போது அந்த கம்பெனி எவ்வளவு ஏர்ன் பண்றாங்க, எவ்வளவு டிவிடெண்ட் வந்து பே பண்றாங்க, அண்ட் இது எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நாலேஜை வச்சு ஒரு இன்வெஸ்டரால இப்ப இருக்கிற மார்க்கெட் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா முடிவு செஞ்சிட முடியும். அதாவது இப்ப நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு கரெக்டான டைமா, இல்ல இப்ப வந்து ரொம்பவே மார்க்கெட் ரிஸ்கான ஒரு லெவல்ல இருக்கா அப்படிங்கறத பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். அதிர்ஷ்டவசமா இப்ப நம்ம பார்த்த எல்லா டேட்டாஸுமே கடந்த 100 வருஷமா அவங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஸ்டாக்கோட பிரைஸ், ஏர்னிங்ஸ், டிவிடெண்ட் இது எல்லாத்தையுமே 1871ல இருந்தே ரெக்கார்ட் பண்ணிட்டு வராங்க. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கான டேட்டா நம்ம கிட்ட இருக்கு. பட் இருந்தாலும் அதுல முதல் 50 வருஷத்தோட டேட்டா பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இருக்காது. அண்ட் அதே நேரத்துல அடுத்த 50 வருஷத்தோட டேட்டாவை கம்பேர் பண்ணும்போது அது அந்த அளவுக்கு நம்பகத்தன்மையாவும் இருக்காது. பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அதுல இருந்து நமக்கு கிடைக்கும். இந்த சாப்டர்ல ஆர்த்தர் அந்த 100 வருஷத்தோட டேட்டாவை ரொம்பவே பிரீஃபா, அதாவது ரொம்பவே சுருக்கமா பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காரு. அதுவும் 2 முக்கியமான நோக்கத்துக்காக. நம்பர் 1, கடந்த நூற்றாண்டுல நிறைய மார்க்கெட் சைக்கிள்ஸ் பாத்தீங்கன்னா கிரியேட் ஆச்சு. அண்ட் அந்த டைம்ல இந்த ஸ்டாக்கோட மதிப்பு என்ன மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணணும். ரெண்டாவது, ஸ்டாக்கோட பிரைஸ், ஏர்னிங்ஸ், டிவிடெண்ட் இது எல்லாத்தோட 10 இயர்ஸ் ஆவரேஜ் அனலைஸ் பண்றதன் மூலமா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இது மூணுக்குள்ள என்னென்ன மாதிரியான தொடர்புகள் இருக்கு அப்படிங்கறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த இன்ஃபர்மேஷன் ஒரு அடித்தளமா வச்சுக்கிட்டு 1972ல ஸ்டாக்கோட பிரைஸ் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இந்த லாங் ஹிஸ்டரி ஆர்த்தர் 2 டேபிள் அண்ட் ஒரு சார்ட்டை யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. முதல் டேபிள்ல ஆர்த்தர் கடந்த 100 வருஷத்துல நடந்த 19 புல் மார்க்கெட் அண்ட் பியர் மார்க்கெட் சைக்கிளோட ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட் பாயிண்ட காட்டி இருப்பாரு. இதுக்காக ஆர்த்தர் 2 மேஜரான ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ் அனலைஸ் பண்றாரு. நம்பர் 1, S&P 500 அப்படிங்கிற இண்டெக்ஸ். இது வந்து 500 ஸ்டாக்ஸை வந்து அனலைஸ் பண்ணும். 1870களோட ஆரம்பங்கள்ல கவுலஸ் கமிஷன் அப்படிங்கிறவங்க தான் இதை ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர் அப்படிங்கிறவங்களோட சேர்ந்து இந்த இண்டெக்ஸை வந்து அவங்க ட்ராக் பண்ண ஆரம்பிச்சாங்க. செகண்ட், ரொம்பவே ஃபேமஸான டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ். இத ஷார்ட்டா DJIA அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல டோ அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அமெரிக்காவோட டாப் 30 கம்பெனிஸை இந்த இண்டெக்ஸ்ல ட்ராக் பண்ணிட்டே வருவாங்க. அதுல அமெரிக்கன் டெலிபோன் அண்ட் டெலிகிராஃபி அப்படிங்கிற கம்பெனி மட்டும் அந்த லிஸ்ட்ல அப்படியே இருந்திருக்கு போல இருக்கு. ஏன்னா இதுல டாப் 30 அப்படின்னா இந்த லிஸ்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு பெருசா இருக்கிற ஒரு கம்பெனி இருக்கும், அதை விட பிரம்மாண்டமா ஒரு கம்பெனி உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும். மேபி அதுல இந்த அமெரிக்கன் டெலிபோன் அண்ட் டெலிகிராஃப் அப்படிங்கிற கம்பெனி மட்டும் அப்படியே இருந்திருக்கு போல இருக்கு. இதே மாதிரி நம்ம இப்போ இந்தியாவோட நிப்டி 50 அப்படிங்கிற இண்டெக்ஸை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுல கிட்டத்தட்ட ஒரு 10 கம்பெனி 11 கம்பெனி இந்த இண்டெக்ஸ் உருவான காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸ்ல அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ரீபேலன்சிங் நடந்திருக்கும். ஒரு ஸ்டாக்கு பதிலா இன்னொரு ஸ்டாக்கை வந்து ஆட் பண்ணிருப்பாங்க, இல்ல ஒரு ஸ்டாக்கை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலா வேற ஒரு ஸ்டாக் அதுக்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். பட் இருந்தாலும் அந்த டாப் பொசிஷன்ல சில கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டை விட்டு வெளியே போகாது. பொசிஷன் மாறலாம், பட் அந்த டாப் 50 லிஸ்ட்டை விட்டு வெளியே போகாத கம்பெனிஸும் இருக்கு. அந்த மாதிரி இந்த கம்பெனியும் இருந்திருக்கு போல இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் டேபிள்ல ஆர்த்தர் 1871ல இருந்து 1971க்குள்ள நடந்த மேஜரான ஸ்டாக் மார்க்கெட்டோட ஸ்விங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டீடைல்டா சம்மரைஸ் பண்ணிருக்காரு. அதாவது அதோட ஹையஸ்ட் பாயிண்ட், லோயஸ்ட் பாயிண்ட், அந்த ஹையஸ்ட் பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அந்த ரன்ல ஃபால் ஆகிருக்கு அப்படிங்கறதே அந்த பெர்சன்டேஜை கொடுத்திருக்காரு. அதாவது ஒரு ஆல் டைம் ஹை கிரியேட் ஆகுது ஒரு புல் ரன்ல, அதுக்கப்புறம் ஒரு பியர் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது. அந்த பியர் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுறப்ப எந்த லோயஸ்ட் பிரைஸ் வரைக்கும் அது போகுது, எவ்வளவு பெர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற டேட்டாவை கொடுத்திருக்காரு. இந்த பக்கம் இருக்கிறது S&P 500 ஓட டேட்டா, அண்ட் இந்த பக்கம் இருக்கிறது பாத்தீங்கன்னா டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல்
ஆவரேஜோட டேட்டா. அதுல இந்த ரெண்டு காலம் அண்ட் இந்த ரெண்டு காலம்ல பாத்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸோட வேல்யூவை கொடுத்திருக்காரு. இங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் ஃபால் ஆகிருக்கு அப்படிங்கிற டேட்டாவை கொடுத்திருக்காரு. இந்த ஃபர்ஸ்ட் சார்ட்ல ஆர்த்தர் ஸ்டாண்டர்ட் அண்ட் புவரோட ஸ்டாக் பிரைஸ் இண்டெக்ஸ் 1900ல இருந்து 1970 வரைக்கும் எப்படி எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா காட்டியிருக்காரு. சோ இதுல மொத்தம் 425 ஸ்டாக்ஸ் இருக்கும் அண்ட் அதோட ஆவரேஜ் சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 5 இயர்ஸ் இன்டர்வலுக்கும் எப்படி எல்லாம் மாறி இருக்கு அப்படிங்கறத ஒரு லைன் சார்ட்ல ஆர்த்தர் கொடுத்திருக்காரு. இந்த சார்ட்டை பார்க்கும்போது அந்த டைம் பீரியட்குள்ள பிரைஸ்ல எந்த அளவுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜோட சார்ட்டை பார்த்தோம் அப்படின்னா அதுவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். இந்த சார்ட்ல நம்மளால ஒரு 3 கிளியரான பேட்டர்ன்ஸை பார்க்க முடியும். இந்த மொத்த 70 வருஷத்தை நம்ம 3ஆ டிவைட் பண்ணோம் அப்படின்னா அது ஒவ்வொன்றிலுமே பாத்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். சோ ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா 1900ல இருந்து 1924க்குள்ள நடந்திருக்கு. இந்த டைம் பீரியட்குள்ள நம்ம ஒவ்வொரு மார்க்கெட் சைக்கிளோட டியூரேஷனையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அது வந்து 3 வருஷத்துல இருந்து 5 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. அண்ட் இந்த டைம்ல ஆவரேஜா ஸ்டாக்கோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 3% அப்படிங்கிற ரேட்ல இன்க்ரீஸும் ஆகிருக்கு. செகண்ட் ஹாஃப்ல தான் ஒரு புது புல் மார்க்கெட் எராவே கிரியேட் ஆச்சு. அண்ட் அதோட பீக் பாத்தீங்கன்னா 1929 இருந்துச்சு. பட் சோகா என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்ல ஒரு மேஜரான கிராஷும் நடந்தது. இததான் ஸ்டாக் மார்க்கெட்ல தி கிரேட் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 1949 வரைக்கும் ஸ்டாக்கோட பிரைஸ் எல்லாமே ரொம்பவே அன்பிரிடிக்டபிளா இருந்துச்சு. அதாவது கணிக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது இந்த செகண்ட் ஹாஃப்ல கிட்டத்தட்ட 1.5% தான் வருஷத்துக்கு ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து க்ரோ ஆகிருக்கு வருஷத்துக்கு. இந்த போரான பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நிறைய காமன் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஸ்டாக்ஸ் மேல நம்பிக்கையே இல்லாம போச்சு. ஏன்னா ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரிஸ்க் ஆனது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். இவ்வளவு ரிஸ்க் எடுத்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி இந்த அளவுக்கு கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் கிடைக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நிறைய பேருக்கு அதுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா போக ஆரம்பிக்கும். அண்ட் புதுசா இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு உள்ள வரவங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா இதை பாக்குறப்ப ஒரு டவுட் தான் வரும், இதுல நம்ம பண்ணலாமா வேணாமா அப்படின்னு. இதை தொடர்ந்து கடைசி பகுதியான அந்த 3வது பகுதியில தான் வரலாற்றிலே இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கான புல் மார்க்கெட்டை இன்வெஸ்டர்ஸ் பாக்குறாங்க. தொடர்ந்து அந்த டைம்ல ஸ்டாக்கோட பிரைஸ் அப்படிங்கிறது ஏறிக்கிட்டே இருந்தது. 1968 டிசம்பர்ல தான் அதோட பீக் அது அடைஞ்சது. அந்த டைம்ல S&P 425 இண்டஸ்ட்ரியல் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ் 118 பாயிண்ட்டையும் அதே S&P 500 ஸ்டாக் காம்போசிட் அப்படிங்கிற இண்டெக்ஸ் 108 பாயிண்ட்டையும் பாத்தீங்கன்னா தொட்டுச்சு. அதாவது அதோட ஆல் டைம் ஹை அது ரீச் பண்ணுச்சு. பட் நம்ம முதல்ல பார்த்த டேபிள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா 1949ல இருந்து 1968க்குள்ள நிறைய தடவை மார்க்கெட் வந்து ஃபால் ஆகி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அதுலயும் குறிப்பா 1956, 57, 1961, 62ல எல்லாம் பயங்கரமா மார்க்கெட் ஃபால் ஆகி இருக்கிறத இங்க நம்மளால பார்க்க முடியும். இதெல்லாம் மார்க்கெட்ல ஒரு புது மார்க்கெட் சைக்கிளா இல்லாம ஒரு லாங் லாஸ்டிங் புல் ரன் குள்ள நடக்கிற ஒரு டெம்பரரி டவுன் டர்ன் மாதிரி தான் பாத்தீங்கன்னா இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு தடவை ஃபால் ஆனதுக்கு அப்புறமும் மார்க்கெட் உடனே அதுல இருந்து பாத்தீங்கன்னா ரெக்கவர் ஆகி நியூ ஆல் டைம் ஹைஸ் கிரியேட் பண்ணுச்சு. 1949ல 162 அப்படின்னு இருந்த டோவோட பிரைஸ் 1966ஓட ஆரம்ப காலங்கள்ல 995 அப்படிங்கிற ரேட்டுக்கு போச்சு. கிட்டத்தட்ட 17 வருஷத்துல ஸ்டாக்கோட பிரைஸ் 6 மடங்குக்கும் மேல பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆச்சு. அதாவது 1949ல ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் இப்போ ஒரு 100 ரூபாய் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 1966ல கிட்டத்தட்ட அது 600 ரூபாயா மாறி இருக்கும். சோ அந்த டைம்ல 11% அப்படிங்கிற காம்பவுண்டட் growth ரேட்ல ஸ்டாக்ஸ் எல்லாமே grow ஆகிருக்கு ஒரு வருஷத்துக்கு. இது வந்து டிவிடெண்ட் எதுவுமே இல்லாம பாத்தீங்கன்னா இருந்த growth. டிவிடெண்ட் எல்லாம் நம்ம சேர்த்து ஆட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு அடிஷனலா 3.5% வருஷத்துக்கு கிடைக்கும். ஸ்டாண்டர்ட் அண்ட் புவரோட காம்போசிட் இண்டெக்ஸ் கூட அதே டைம் பீரியட்ல 14 பாயிண்ட்ஸ்ல இருந்து 96 பாயிண்ட்க்கு வந்து இன்க்ரீஸ் ஆகி இருந்தது. 1963 அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இத பத்தி பேசியிருந்தாங்க. ஏன்னா இந்த அளவுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்கல. கிட்டத்தட்ட 14% அண்ட் அதுக்கும் மேல பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிட்டு இருந்தது. இதனால நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு ஸ்டாக் மார்க்கெட் மேல ஒரு கான்பிடென்ட் வந்தது. அண்ட் ஏற்கனவே நிறைய பேர் பயங்கரமான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் அந்த டைம்ல ஜெனரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் பலர் என்ன நினைச்சாங்க அப்படின்னா இதே மாதிரியான ரிட்டர்ன்ஸ் நம்மளால ஃபியூச்சர்லயும் எதிர்பார்க்க முடியும், இதே மாதிரியான விஷயம் இதுக்கப்புறமும் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க. ஆனா ரொம்ப ஒரு சிலர் மட்டும் தான் ஸ்டாக்கோட பிரைஸ் எல்லாம் ரொம்பவே ஜாஸ்தியா ஏறிக்கிட்டு இருக்கு, கண்டிப்பா இது வந்து ஒரு பாயிண்ட்ல ஸ்டாப் ஆகும், அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஃபால் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. அவங்க நினைச்ச மாதிரி 1968ஓட ஆல் டைம் ஹைல இருந்து மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா ஃபால் ஆகிட்டே இருந்தது 1970 வரைக்கும். இந்த டைம் பீரியட்ல ஸ்டாண்டர்ட் அண்ட் புவரோட காம்போசிட் இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 36%, டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் 37% ஃபால் ஆச்சு. 1939ல இருந்து 42க்கு அப்புறம் நடந்த மிகப்பெரிய ஸ்டாக் மார்க்கெட் ஃபால் அது. அந்த டைம்ல கூட மார்க்கெட் 44% அளவுக்கு ஃபால் ஆகி இருந்தது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா செகண்ட் வேர்ல்ட் வார் நடந்துகிட்டு இருந்த டைம் அது. அதுல பியர்ல் ஹார்பர் அப்படிங்கிற ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அட்டாக் நடந்துகிட்டு இருந்துச்சு. சோ அந்த பேனிக் சிச்சுவேஷனால மார்க்கெட் வந்து தொடர்ந்து ஃபால் ஆகிட்டு இருந்தது. மே 1970ல மார்க்கெட் வந்து ஷார்ப்பா பாத்தீங்கன்னா ஃபால் ஆகிட்டே இருந்தது. பட் வழக்கமா வால் ஸ்ட்ரீட்ல நடக்கிற மாதிரி அதுல இருந்தும் மார்க்கெட் வந்து டக்குன்னு ரெக்கவர் ஆகி வந்தது. 1972ஓட ஆரம்பங்கள்ல S&P இண்டஸ்ட்ரியல் இண்டெக்ஸ் வந்து அதோட ஆல் டைம் ஹைய தொட்டுச்சு. 1949ல இருந்து 1970க்குள்ள இருக்கிற இந்த லாங் டர்ம் ட்ரெண்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட
இந்த ரெண்டு இண்டெக்ஸ்லயும் இருக்கிற ஸ்டாக்ஸ் ஆவரேஜா 9% அப்படிங்கிற அளவுக்கு வருஷத்துக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1950க்கு முன்னாடி இருந்த growth ரேட்டோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதை விட இது ரொம்பவே அதிகம். பட் இருந்தாலும் இப்ப ரீசெண்டா 10 வருஷத்தோட டேட்டாவை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த growth ரேட் அப்படிங்கிறது படிப்படியா குறைஞ்சுக்கிட்டே வந்திருக்கு. S&P காம்போசிட்ல 5.25%, டோ ஜோன்ஸ்ல வெறும் 3% தான் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் growth ரேட்டே இருந்திருக்கு. கடந்த 100 வருஷத்துல ஸ்டாக் மார்க்கெட்ல என்னென்ன விஷயங்கள்லாம் மாறி இருக்கு அப்படிங்கறத முழுசா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெறும் ஸ்டாக் பிரைஸோட சேஞ்சஸ் மட்டுமே பத்தாது. கம்பெனியோட earnings, dividend இதையும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டடி பண்ணணும். இந்த எல்லா டேட்டாஸையும் நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஓவராலா மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கறத பத்தியும் அதுல இருக்கிற கம்பெனிஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கறத பத்தியும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ரெண்டாவது டேபிள்ல ஆர்த்தர் அந்த டேட்டாஸை தான் ஷேர் பண்ணியிருக்காரு. நிறைய பேருக்கு இந்த அளவுக்கு டேட்டாஸை நம்ம ஸ்டடி பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். பட் ஒரு சிலருக்கு அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காவும் யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணும் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. இந்த ரெண்டாவது டேபிள்ல ஸ்டாக் மார்க்கெட்டோட கம்ப்ளீட் பெர்ஃபார்மன்ஸை நம்மளால பார்க்க முடியும். 1871ல இருந்து 1970 வரைக்கும். அது வந்து 10 இயர்ஸ் கேப்புக்கு ஆர்த்தர் கொடுத்திருக்காரு. அதாவது ஒவ்வொரு 10 வருஷமும் இது எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் காலம்ல ஆவரேஜ் பிரைஸோட டேட்டா என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது காலம்ல ஆவரேஜ் earnings, அதாவது எந்த அளவுக்கு அந்த கம்பெனி earn பண்றாங்க அதுவும் வந்து அந்த ஸ்டாக் பிரைஸை கம்பேர் பண்ணும்போது. மூணாவது டேபிள்ல அதோட பிரைஸ் டு earnings ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஷார்ட்டா PE ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் டிவைடட் பை அந்த கம்பெனியோட earnings per share. ஓகேங்களா, அந்த கம்பெனி எவ்வளவு ஆவரேஜா earn பண்றாங்க அப்படிங்கறத வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. earnings per share கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த கம்பெனி மொத்தமா எவ்வளவு இன்கம் ஜெனரேட் பண்றாங்க டிவைடட் பை அந்த கம்பெனில மொத்தமா எவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்கு அப்படிங்கிற கவுண்ட நம்ம போட்டோம் அப்படின்னா தெரிஞ்சிரும். அப்படிதான் இந்த டேட்டா கால்குலேட் பண்ணிருக்காங்க. அதாவது அதோட ஆவரேஜ் வேல்யூ இது. ஓகேங்களா, அந்த பீரியட்ல இருக்கிற மொத்த ஸ்டாக்ஸோட ஒரு ஆவரேஜான ஒரு வேல்யூ இது. சோ இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த PE ரேஷியோ கிடைச்சிரும். ஓகேங்களா, சோ பிரைஸ் டு earnings ரேஷியோ கிடைச்சிரும். இந்த காலம்ல ஆவரேஜா எவ்வளவு டிவிடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அதாவது வேல்யூல, ஓகே, அமௌண்ட்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த காலம்ல ஆவரேஜ் ஈல்ட், அதாவது அந்த ஸ்டாக்கோட பிரைஸுக்கு அந்த டிவிடெண்ட் வந்து எவ்வளவு அமௌண்ட் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பெர்சன்டேஜ்ல கொடுத்திருக்காங்க. மறுபடியும் சொல்றேன், இது வந்து அமௌண்ட், இது வந்து பெர்சன்டேஜ். ஆவரேஜ் பே அவுட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கம்பெனியோட மொத்த இன்கம்ல எவ்வளவு அமௌண்ட், அதாவது எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை டிவிடெண்டா வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற டேட்டா அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ இது ஜெனரலா டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ, DPR அப்படின்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. அததான் ஆர்த்தர் இங்க கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த பெர்சன்டேஜ் ஒவ்வொரு 10 வருஷத்தோட டேட்டாவை நம்ம பாக்குறப்போ மார்க்கெட்ல இருக்கிற அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் இல்லாம எந்த அளவுக்கு ஸ்டெடியா இந்த growth இருந்திருக்கு அப்படிங்கறத நம்மளால தெளிவா பார்க்க முடியுது இந்த டேபிள்ல. ஃபர்ஸ்ட் டேட்டாவை விட்டுட்டு மத்த 9 டேட்டாவை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2 தடவை மட்டும் தான் earnings சரி ஆவரேஜ் பிரைஸும் சரி குறைஞ்சிருக்கும். சோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் டைம் 1891 1900 அந்த டைம்லயும், ரெண்டாவது தடவை பாத்தீங்கன்னா 1931ல இருந்து 1940 அந்த பீரியட்லயும் வந்து குறைஞ்சிருக்கும். டிவிடெண்ட் பொறுத்த வரைக்கும் 1990க்கு அப்புறமா பெருசா எங்கேயுமே டிக்ளைன் ஆகியிருக்காது. சோ இது கூட ரொம்ப கம்மியான வேல்யூ அப்படிங்கறதுனால ஆர்த்தர் அதை கன்சிடர் பண்ணிருக்க மாட்டாரு. பட் இருந்தாலும் இந்த growth ரேட் அப்படிங்கிறது earningsல, பிரைஸ்ல, டிவிடெண்ட்ல ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்கு. பொதுவாவே வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல அந்த 10 வருஷம் பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. பட் இருந்தாலும் 1960 அந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா 1950ல இருந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான growth நம்மளால பார்க்க முடியாது. அடுத்த 10 வருஷத்துல இந்த டேட்டாஸ் எல்லாம் என்ன மாதிரி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கறத யாராலையுமே பாத்தீங்கன்னா predict பண்ண முடியல. பட் இருந்தாலுமே இந்த டேட்டா அப்படிங்கிறது நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துச்சு, நம்ம வந்து காமன் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், சோ இதுல growth அப்படிங்கிறது வந்து ஸ்டெடியா இருக்கும் அப்படின்னு. இவ்ளோ டேட்டாஸை இந்த டேபிள்ல நம்ம பார்த்தாலும் ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இதுல மிஸ் ஆகுது. 1970கள்ல நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸோட earnings அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா படிப்படியா குறைஞ்சிக்கிட்டே வந்தது. வேர்ல்டு வார் முடிஞ்ச காலத்தோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டலோட ப்ராஃபிட் ரேட் அப்படிங்கிறது ரொம்பவே பாத்தீங்கன்னா கம்மியாச்சு. நிறைய கம்பெனிஸ் நெட் லாஸ் வந்து புக் பண்ணாங்க. அதாவது ரெவென்யூ இருக்கும், பட் இருந்தாலும் அந்த கம்பெனியால லாபகரமா வந்து ரன் பண்ண முடியல. நிறைய பெரிய பெரிய கம்பெனியை நிதி நெருக்கடியை சந்திச்சாங்க. அந்த 30 வருஷத்துல இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நிறைய கம்பெனிஸ் வந்து திவால் ஆகிட்டு இருந்தது. 1969 70 அந்த காலகட்டங்கள்ல நிறைய பேர் இந்த எக்கனாமிக் growth அப்படிங்கிறது இதோட முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க. அண்ட் அவங்க எல்லாரும் நினைக்கிறதுக்கு தகுந்த மாதிரியே இந்த ஒவ்வொரு விஷயமும் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த செகண்ட் டேபிள்ல நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் நடந்த இந்த பிரைஸ் டு earnings ரேஷியோ தான். ஜூன் 1949ல S&P காம்போசிட் இண்டெக்ஸோட பிரைஸ் டு earnings ரேஷியோ பாத்தீங்கன்னா 6.3 டைம்ஸ் தான் இருந்திருக்கு. சோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு கம்பெனி ஒரு ஷேருக்கு எவ்வளவு அமௌண்ட் earn பண்றாங்களோ அதை விட கிட்டத்தட்ட 6.3 டைம்ஸ் அதிகமான பிரைஸ் கொடுத்து அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்க அவங்க தயாரா இருக்காங்க அப்படின்னு. இதே இந்த வேல்யூ பாத்தீங்கன்னா மார்ச் 1961ல கிட்டத்தட்ட 22.9 டைம்ஸா வந்து அதிகமாச்சு.
ஆச்சு. அதாவது அதிக பிரைஸ் கொடுத்து அந்த ஸ்டாக்ஸ வாங்குறதுக்கும் மக்கள் வந்து அந்த டைம்ல தயாரா இருந்தாங்க. ஆனா இதே நேரத்துல நம்மளுக்கு டிவிடெண்ட் ஈல்ட பார்த்தோம் அப்படின்னா 7% இருந்தது 1949ல. இதே 1961ல அது 3% பாத்தீங்கன்னா கம்மியாச்சு. இன்னொரு பக்கம் பாண்ட் மார்க்கெட்ல ஹை கிரேட் பாண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா அதே பீரியட்ல 2.6%ல இருந்து 4.5% சேஞ்ச் ஆச்சு. இந்த எல்லா விஷயமும் சேர்ந்து இன்வெஸ்டர்ஸோட சென்டிமெண்ட்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. அதுவே ஸ்டாக் மார்க்கெட் வரலாற்றுல நடந்த முக்கியமான மாற்றங்கள்ல ஒன்னாச்சு. அனுபவம் வாய்ந்த இன்வெஸ்டர்ஸ்க்கும் சரி, எச்சரிக்கையா இன்வெஸ்ட் பண்ற இன்வெஸ்டர்ஸ்க்கும் சரி, திடீர்னு ஸ்டாக்கோட வேல்யூலாம் ஒரு கம்மி பிரைஸ்ல இருந்து அதிக பிரைஸ்க்கு போனதை பார்க்கும்போது இது ஏதோ ஒரு ஆபத்துக்கான அறிகுறி மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சது. இத பார்க்கும்போது அவங்களுக்கு 1926ல இருந்து 1929க்குள்ள நடந்த புல் ரன்னையும் அதுக்கப்புறம் நடந்த ஸ்டாக் மார்க்கெட் கிராஷையும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அது ஞாபகப்படுத்துச்சு. இருந்தாலும் அவங்க பயந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கல. டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அதோட 6.5 வருஷத்துக்கு முன்னாடி எந்த லெவல்ல ட்ரேட் ஆச்சோ அதே லெவலுக்கு பாத்தீங்கன்னா இப்பவும் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. எல்லாருமே பாராட்டி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருந்த சாரின் 60s அப்படிங்கிறது ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் சைக்கிளா பாத்தீங்கன்னா மாறுச்சு. சாரின் 60s அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா 1960கள் காலகட்டங்கள்ல நிறைய நாடுகள் வந்து பொருளாதார ரீதியா பெரிய வளர்ச்சியை பாத்தீங்கன்னா அடைஞ்சிருந்தாங்க. சோ அந்த டைம்ல வந்து பொருளாதாரத்துல அது ஒரு பொற்காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சோ அதை மென்ஷன் பண்ற விதமா தான் இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனா அவங்க பாராட்டி பேசுற அளவுக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல, ஜஸ்ட் இது வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் சைக்கிள் தான் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஆர்த்தர் சொல்றாரு. அந்த டைமுக்கு அப்புறம் மார்க்கெட்ல ஒரு கொலாப்ஸோ இல்ல வந்து ஒரு பியர் மார்க்கெட்டோ பாத்தீங்கன்னா பெருசா நடக்கவே இல்ல. ஆக்சுவலா ஏற்கனவே ஹிஸ்டாரிக்கலி இதே மாதிரியான ஒரு புல் மார்க்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பார்த்திருக்காங்க. சோ அதுதான் 1926ல இருந்து 1929க்குள்ள நடந்தது. ஆனா அதுக்கப்புறம் தான் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் வந்து நடந்தது. அததான் கிரேட் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து அமெரிக்கால மட்டும் இல்ல, வேர்ல்டு வைடு வந்து பல நாடுகள்ல நடந்த ஒரு விஷயம் தான். இப்பவும் அதே மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர்லாம் எதிர்பார்த்தாங்க. குறிப்பா வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்தாங்க. பட் ஆனா அந்த அளவுக்கு பெரிய விஷயம் ஒன்றும் நடக்கல. ஜஸ்ட் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் சைக்கிள் தான் வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப நம்ம 1972ல ஸ்டாக் மார்க்கெட்டோட லெவல் என்ன மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம 100 வருஷத்தோட ஸ்டாக் பிரைஸ், ஏர்னிங்ஸ், டிவிடெண்ட் அந்த டைம்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற டேட்டாவெல்லாம் டீடைல்டா பார்த்திருப்போம். ஜனவரி 1972ல டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் 900 பாயிண்ட் டச் பண்ணி இருந்தது. S&P காம்போசிட் இண்டெக்ஸும் 100 பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரீச் பண்ணி இருந்தது. சோ இப்போ இந்த லெவல்ஸா நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி ஆர்த்தர் பப்ளிஷ் பண்ண இந்த புக்கோட எடிஷன்ஸ்ல அந்தந்த டைம்ல, அதாவது அவர் அந்த புக்கை எழுதுற டைம்ல ஸ்டாக் மார்க்கெட் என்னென்ன லெவல்ஸ்ல இருந்திருக்கோ அது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிருக்காரு. அண்ட் அந்த லெவல்ஸ் எல்லாமே ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்பவே அதிகமான ஒரு லெவலா அப்படிங்கறதையும் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஸ்டடி பண்ணிருப்பாரு. அதாவது இப்போ ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ண போறாரு அப்படின்னா முதல்ல அதுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டான வேல்யூல இருக்கணும். அப்படி இல்லாம அது வந்து ஹை வேல்யூல எல்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கறத பத்தி எல்லாமே ஆர்த்தர் அதுல டிஸ்கஸ் பண்ணிருக்காரு. இந்த பாஸ்ட் ரிவ்யூஸ படிக்கிறது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதனால ஜஸ்ட் பாஸ்ட்ல என்னென்ன மிஸ்டேக் இருந்திருக்கு அப்படிங்கறத பத்தி மட்டும் ரீகால் பண்ணாம கடந்த 20 வருஷத்துல ஸ்டாக் மார்க்கெட்ல நடந்த டிஃபரெண்ட் ஃபேஸஸ கனெக்ட் பண்றதுக்கும் அது நமக்கு உதவியா இருக்கும். அதோட இப்ப கரண்டா இருக்கிற லெவல ஜட்ஜ் பண்றதுலயும் ஒரு இன்ஃபார்ம்டு டிசிஷன் மேக் பண்றதுலயும் என்ன மாதிரியான சவால்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளும் பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். முதல்ல ஆர்த்தர் இதுக்கு முன்னாடி எடிஷன்ஸ்ல என்னென்ன மாதிரியான அனாலிசிஸ் எல்லாம் பண்ணிருக்காரு அப்படிங்கறதோட சம்மரியை பார்க்கலாம். 1948, 1953, 1959, 1965 இந்த எல்லா எடிஷன்லயும் பண்ண அவரோட அனாலிசிஸ சம்மரைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்காரு. அத பத்தி ஒன் பை ஒன்னா டீடைல்டா பார்க்கலாம். 1948ல ஆர்த்தர் ஸ்டடி பண்ணும்போது டோ ஜோன்ஸ் 180 பாயிண்ட்ஸ்ல இருந்திருக்கு. அப்ப இருக்கிற மத்த அண்டர்லைங் வேல்யூஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கறப்ப இந்த 180 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரீசனபிளா தான் இருந்துச்சு. அதாவது ஒரு கரெக்டான லெவலா தான் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்த்தர் முடிவு எடுத்திருந்தாரு. அண்ட் 1953ல ஆவரேஜ் மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 275 பாயிண்ட்ஸா இன்க்ரீஸ் ஆச்சு. 5 வருஷத்துல கிட்டத்தட்ட 50%க்கும் மேல வந்து இன்க்ரீஸ் ஆகி இருந்தது. அப்பதான் ஆர்த்தர் மறுபடியும் அதே கேள்வியை கேட்கிறாரு. டோ ஜோன்ஸ் இப்போ 275 பாயிண்ட்ஸ்ல இருக்கு, ஒரு சவுண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு இது ரொம்பவே அதிகமான ஒரு லெவலா அப்படின்னு. அதாவது இப்போ வந்து டோ ஜோன்ஸ் வந்து ஒரு ஹை வேல்யூல ட்ரேட் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு क्वेश्चन கேக்குறாரு. சவுண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது மார்க்கெட் தரவா ஸ்டடி பண்ணி ஃபைனான்சியலி ஸ்டேபிளா பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்றது. அண்ட் இந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்றதுனால நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு ஹை ப்ராபபிலிட்டி பாத்தீங்கன்னா இருக்கும். பின்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆர்த்தர் 1953 மார்க்கெட் லெவல் வந்து அட்ராக்டிவா இருக்கா இல்லையா அப்படிங்கிற டிசிஷனை எடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டிருக்காரு. அதுலயும் குறிப்பா அந்த டைம்ல மார்க்கெட் நல்ல ப்ராஃபிட்டையும் பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கு. பட் இருந்தாலும் 1953ல ஸ்டாக்கோட பிரைஸ் எல்லாம் வந்து நமக்கு சாதகமா தான் இருக்கு அப்படிங்கிற முடிவு ஆர்த்தர் ஃபண்டமெண்டல் வேல்யூ இண்டிகேட்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா எடுக்கிறாரு. அண்ட் அதுதான் அவர் யூஸ் பண்ற முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் கைடும் கூட. பட் இருந்தாலும் அவருக்கு ஒரு கவலையும் பாத்தீங்கன்னா இருந்துச்சு. இதுவரைக்கும் ஆர்த்தர் கடந்த காலங்கள்ல ஏகப்பட்ட புல் மார்க்கெட்டை பாத்தீங்கன்னா பார்த்திருக்காரு.
பட் அப்பெல்லாம் இல்லாத அளவுக்கு இந்த தடவை புல் மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு நடக்கிறதா அவர் நோட்டீஸ் பண்றாரு. சோ வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஏறிக்கிட்டே இருக்கு. சோ அதுதான் அவருக்கு வந்து கவலை அளிக்குது. ஒரு பக்கம் ஆர்த்தரோட கவலை, இன்னொரு பக்கம் அவர் அனலைஸ் பண்ண பைனான்சியல் டேட்டாவோட ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ், இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி அவரு ஒரு எச்சரிக்கையான இல்ல ஒரு சமரசமான அணுகுமுறையை அவர் ரெக்கமெண்ட் பண்றாரு. பட் ஆனா நம்ம பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஆர்த்தரோட இந்த அட்வைஸ் அப்படிங்கிறது அவ்வளவு சுவாரஸ்யமானதா இல்லாத மாதிரி நமக்கு தோணும். பிகாஸ் அந்த டைம்ல மார்க்கெட் கிட்டத்தட்ட 5 வருஷத்துல டபுள் ஆச்சு. அதாவது 100% அளவுக்கு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் கொடுத்திருக்கு. பட் இருந்தாலும் ப்ரொஃபஷனல் மார்க்கெட் ஃபார்காஸ்டர்ஸ், அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத கணிக்கிற வேலை செய்யறவங்க, ஆர்த்தர் இந்த வேலை செய்யல அப்படின்னா கூட அவங்கள விட பெட்டரா பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு அட்வைஸ கொடுத்திருக்காரு. ஏன்னா அவங்களுக்கே இந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற ஐடியா இல்ல அந்த டைம்ல. 1959 ஆரம்பங்கள்ல டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் 584 பாயிண்ட் பாத்தீங்கன்னா ரீச் பண்ணுச்சு. அதாவது அதோட ஆல் டைம் ஹைய பாத்தீங்கன்னா தொட்டுச்சு. சோ அதுக்கப்புறம் மார்க்கெட்டை வெவ்வேறு கண்ணோட்டத்துல இருந்து அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆர்த்தர் இந்த முடிவுக்கு வராரு. ஸ்டாக்கோட பிரைஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு ரிஸ்கியான லெவல்ல இருக்கு. சோ இந்த அளவுக்கு ஹை பிரைஸ்ல வந்து ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆகுறது ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு விஷயம். ஒருவேளை ஆர்த்தர் சொன்ன மாதிரி நடக்காம மார்க்கெட்ல இப்ப இருக்கிற ஸ்ட்ராங் மொமெண்டம் அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா, அதாவது இப்ப பிரைஸ் எப்படி ஸ்ட்ராங்கா ரொம்ப ஃபாஸ்டா ஏறிக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் பிரைஸ் அப்படிங்கிறது ஒரு அன்ரீசனபிள் லெவல், அதாவது ஒரு காரணமே இல்லாத ஒரு லெவலுக்கு தான் போகும் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. எதிர்காலத்துல பெரிய லாஸ் இல்லாம இன்வெஸ்ட் பண்ற எல்லா பிகினர்ஸ்க்கும் பெரிய அளவுல லாபம் கிடைக்கிற மாதிரியான ஒரு மார்க்கெட்டை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. 1959ல ஆர்த்தர் கொடுத்த எச்சரிக்கை அப்படிங்கிறது 1954ல அவருக்கு இருந்த கவலையை விட நியாயமானது. பட் இருந்தாலும் அது முழுசா கரெக்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ண முடியல. 1961ல டோ ஜோன்ஸ் 685 பாயிண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகி இருந்தது. அதுக்கப்புறம் அதே வருஷத்துல 584க்கும் கீழே, அதாவது கரெக்டா சொல்லணும் அப்படின்னா 566 பாயிண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா குறைஞ்சது. அதுக்கப்புறம் அதே வருஷத்துல 735 பாயிண்ட்க்கு பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆச்சு. திரும்ப அது மே 1962ல 536 பாயிண்ட்ஸ்க்கு வந்து கம்மியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துல 27% பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஃபால் ஆகிருச்சு. அதே நேரத்துல ரொம்ப பிரபலமான growth ஸ்டாக்ஸும் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல நஷ்டத்தை சந்திச்சாங்க. சோ இந்த கேட்டகரியில ரொம்ப முக்கியமான ஒரு கம்பெனியான IBM, அதாவது இன்டர்நேஷனல் பிசினஸ் மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஸ்டாக் பிரைஸ் டிசம்பர் 1961ல 607 அப்படிங்கிற ஆல் டைம் ஹைல இருந்தது. அங்க இருந்து ஜூன் 1962ல 300 பாயிண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா டிராப் ஆச்சு. கிட்டத்தட்ட 6 மாசத்துல 50% அளவுக்கு அந்த ஸ்டாக் வந்து லாஸ் ஆச்சு. அதே டைம்ல ஸ்டாக் மார்க்கெட்ல அறிமுகப்படுத்தப்பட்ட நிறைய ஸ்மால் கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ், சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹாட் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கம்ப்ளீட்டா எல்லாமே கொலாப்ஸ் ஆச்சு. ஏன்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்ல பப்ளிஷ் பண்ணும்போதே வந்து ஒரு ஹையர் வேல்யூக்கு தான் செல் பண்ணிருக்காங்க. அதாவது ஐபிஓலயே இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் அதிக வேல்யூக்கு வந்து செல் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்ல இருந்த அதிகப்படியான ஸ்பெகுலேஷன் காரணமா அதோட பிரைஸ் இன்னும் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஏறிச்சு. சோ அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 90 மடங்கு அதுக்கும் மேல பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட வேல்யூஸ் எல்லாம் சில மாசங்கள்ல பாத்தீங்கன்னா இறங்குச்சு. ஏன்னா அந்த ஸ்டாக் எல்லாம் அந்த அளவுக்கு வேல்யூவே இல்ல. 1962 ஆரம்பங்கள்ல மார்க்கெட்ல நடந்த ஃபால் அப்படிங்கிறது ஸ்பெகுலேட்டர்ஸ் பெரிய அளவுக்கு பாதிக்கல அப்படின்னாலும் பாத்தீங்கன்னா அது அவங்களுக்கு கவலையை ஏற்படுத்துச்சு. அதே நேரத்துல நம்ம ஒரு இன்வெஸ்டர் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா நிறைய பொறுப்பற்ற நபர்களையும் பாத்தீங்கன்னா அது பாதிச்சது. பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகிறத பாக்குறப்ப பைனான்சியல் மார்க்கெட்ல இருந்த எல்லாரையுமே பாத்தீங்கன்னா அது ஆச்சரியப்படுத்துச்சு. அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டும் அதோட ஆவரேஜ்க்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஏற ஆரம்பிச்சது இந்த ஃபாலோயிங் பேட்டர்ன்ல. டிசம்பர் 1961ல 735 பாயிண்ட்ல இருந்துச்சு டோ ஜோன்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6 மாசத்துல அது 536க்கு குறைஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் அதுக்கும் கொஞ்சம் மேல பாத்தீங்கன்னா 892 பாயிண்ட்க்கு மறுபடியும் ஏறிடுச்சு. இதே மாதிரி தான் S&P 500 காம்போசிட் இண்டெக்ஸ்லயும் நடந்திருக்கு. மார்க்கெட்டோட அந்த ஃபால்ல இருந்து திரும்ப அதோட பழைய லெவலுக்கு வந்து அங்க இருந்து இன்னும் பிரைஸ் ஏறத பாக்குறப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல பல பேரோட கண்ணோட்டத்தையே அது மாத்துச்சு. ஜூன் 1962ல மார்க்கெட் அதோட லோயஸ்ட் பிரைஸ்ல இருந்தப்போ பெரும்பாலான உங்களோட கணிப்பு அப்படிங்கறது அவநம்பிக்கையோட தான் இருந்தது. அதே வருஷத்துல மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா ரெக்கவர் ஆகிட்டே இருந்தாலும் நிறைய பேர் இன்னமும் மார்க்கெட்ல எச்சரிக்கையோட தான் இருந்தாங்க. இருந்தாலும் 1964 ஆரம்பங்கள்ல மறுபடியும் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட எல்லாரோட கணிப்பும் பாசிட்டிவா மாறிடுச்சு. மார்க்கெட் தொடர்ந்து அந்த புல்லிஷ் சென்டிமெண்ட்ல கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. நவம்பர் 1964ல டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் 892 பாயிண்ட்க்கு போச்சு. அந்த டைம்ல மார்க்கெட்டை வெவ்வேறு கண்ணோட்டத்துல அனலைஸ் பண்ணி ஆர்த்தர் 3 கன்க்ளூஷனுக்கு வராரு. நம்பர் 1, இதுவரைக்கும் ஸ்டாக்கோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ட்ரெடிஷனலான மெத்தட் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் யூஸ் பண்றது கரெக்டா இருக்காது. அதே நேரத்துல புது மெத்தட்ஸ் எதுவுமே பாத்தீங்கன்னா இன்னும் டெஸ்ட் பண்ணவே இல்ல. நம்பர் 2, மார்க்கெட்ல அன்சர்டைனிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிற உண்மையின் அடிப்படையில எந்த விதமான ஒரு முடிவையும் எடுக்கணும் ஒரு இன்வெஸ்டர். எதிர்காலத்துல மார்க்கெட்ல 2 எக்ஸ்ட்ரீம் பாசிபிலிட்டிஸ்க்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு பக்கம் மார்க்கெட் இப்ப மாதிரியே ஏறிச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50% ஏறுது அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 1350 பாயிண்ட்ஸ் கிட்ட போகும். இல்ல இதே இன்னொரு பக்கம் மார்க்கெட் வந்து
அதே அளவுக்கு ஃபால் ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 450 பாயிண்ட்ஸ் கிட்ட அது வந்து ட்ரேட் ஆகும். இந்த ரெண்டு விஷயமும் பாத்தீங்கன்னா நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. மூணாவது கன்க்ளூஷன் ரொம்பவே டைரக்டானது. ஒருவேளை 1964ல அந்த டைம்ல இருந்த ஸ்டாக்கோட பிரைஸ் எல்லாம் வந்து ஒரு ஹையர் வேல்யூ இல்ல அப்படின்னா எந்த ஸ்டாக்கோட பிரைஸ் நம்ம ஹையர் வேல்யூ அப்படின்னு கன்சிடர் பண்றது அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு. இந்த கேள்விக்கான பதிலையும் நம்ம என்ன பாடத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறதையும் சொல்லி போன எடிஷனை பாத்தீங்கன்னா ஆர்த்தர் முடிச்சிருப்பாரு. அது என்ன அப்படின்னா, ஒரு இன்வெஸ்டர் ஸ்டாக் மார்க்கெட்டோட லெவல் வந்து 1964ல ஹையரா இருக்கு அப்படின்னு இந்த புக்ல போட்டிருக்கு அப்படிங்கறதோட அடிப்படையில மட்டும் அந்த முடிவுக்கு வரக்கூடாது. அதுக்கு பதிலா ஆர்த்தர் பண்ண அனாலிசிஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற மத்த ப்ரொஃபஷனல்ஸோட கண்ணோட்டத்தோட அவர் கம்பேர் பண்ணி பார்க்க சொல்றாரு. பட் என்ன நம்ம பண்ணாலும் சரி, ஒரு இன்வெஸ்டரா நம்ம தான் நம்மளோட ஓன் டிசிஷனை எடுக்கணும். அண்ட் அந்த டிசிஷனுக்கான மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் நம்ம தான் எடுத்துக்கணும். இருந்தாலும் ஒரு இன்வெஸ்டரா மார்க்கெட் இதுக்கப்புறம் எந்த பாதையில போகும் அப்படிங்கறத முடிவு பண்ண முடியாம ஒரு குழப்பத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னா சேஃபான சைடையே நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு ஆர்த்தர் ரெக்கமெண்ட் பண்றாரு. அதாவது எச்சரிக்கையோட இருக்கலாம் அப்படின்னு சொல்ல வராரு. கடைசி எடிஷன்ல ஆர்த்தர் சொல்லி இருந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிரின்சிபல்ஸ் 1964ஓட மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி அதோட இம்பார்ட்டன்ஸ் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா 1 by 1 கொடுத்திருக்காரு. நம்பர் 1, எக்காரணம் கொண்டும் கடன் வாங்கி நம்ம ஸ்டாக்ஸை வாங்கவும் கூடாது, வாங்கி ஹோல்ட் பண்ணவும் கூடாது. அது ரொம்பவே டேஞ்சரஸ். ரெண்டாவது, ஸ்டாக்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்காக அலோகேட் பண்ணிருக்க அந்த போர்ஷனை பாத்தீங்கன்னா எக்காரணம் கொண்டு அதிகப்படுத்தவே கூடாது. ஸ்டார்டிங்ல நம்ம வந்து ஒரு போர்ஷனை வந்து அலோகேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதாவது நம்மளோட டோட்டல் போர்ட்ஃபோலியோல இப்போ ஒரு 40%க்கு நான் வந்து காமன் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா அந்த 40% அதிகமாகாத அளவுக்கு நம்ம பாத்துக்கணும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நம்ம இன்வெஸ்ட் பண்ற டைம்ல அதோட வேல்யூ எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அலோகேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகும்போது பாத்தீங்கன்னா இந்த ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுல ஒருவேளை நம்மளோட லிமிட்டை விட அது அதிகமாகுது அப்படின்னா சில ஸ்டாக்ஸை வந்து செல் பண்ணவும் பாத்தீங்கன்னா நம்ம தயாரா இருக்கணும். ஈவன் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் வந்தாலும் கூட. ஏன்னா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த டாக்ஸுக்கு பயந்துகிட்டு இந்த டாக்ஸ் கட்டணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு பாத்தீங்கன்னா செல் பண்ணாம தயக்கப்படுவாங்க. பட் அப்படி இல்லாம செல் பண்ணிட்டு அந்த காசை வச்சு ஹை குவாலிட்டி பாண்ட்ஸோ இல்ல ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயோ பாத்தீங்கன்னா அந்த மணியை நம்ம வந்து சேஃபா வச்சிருக்கலாம். டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் அப்படிங்கிற டெக்னிக்கை ஃபாலோ பண்ற இன்வெஸ்டர்ஸ்க்கு சில நேரங்கள்ல ரெண்டு லாஜிக்கலான சாய்ஸ் இருக்கும். ஒன்னு, எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாம உங்களோட பிளான் படி ரெகுலரா பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது. ஒருவேளை மார்க்கெட் இப்போ ரொம்ப ரிஸ்கான லெவல்ல இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அவங்க அதை பாஸ் பண்ணி வைக்கலாம். அதாவது டெம்பரரியா பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி வைக்கலாம். இருந்தாலும் ஆர்த்தரோட அட்வைஸ் என்ன அப்படின்னா இந்த டெக்னிக்கா மார்க்கெட் வந்து ஒரு நியூ ஹைல இருக்கிறப்ப ஸ்டார்ட் பண்றதை நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட 1964ஓட இறுதி காலங்கள்ல பாத்தீங்கன்னா அதை வந்து அவாய்ட் பண்ணி இருந்திருக்கலாம். ஏன்னா மார்க்கெட் அப்பெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்கான லெவல்ல இருந்துச்சு. ஏன்னா ஒரு இன்வெஸ்டர் இப்பதான் மார்க்கெட்ல புதுசா வந்து இன்வெஸ்ட் பண்றாரு. அவர் இன்வெஸ்ட் பண்ண கொஞ்ச நாள்லயே வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் பாக்குறாரு அப்படின்னா அவருக்கு பேஷன்ஸோ கான்பிடென்ட்டும் பாத்தீங்கன்னா இல்லாம போறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் அந்த ரிட்டர்ன்ஸை பார்த்து அவங்க டிசப்பாயின்மெண்ட்டும் ஆகலாம். ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆர்த்தர் கொடுத்த வார்னிங் எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கரெக்டா தான் இருந்திருக்கு. டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகி 995 அப்படிங்கிற பாயிண்ட் தொட்டுச்சு. அங்க இருந்து மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 632 அப்படிங்கிற பாயிண்ட்க்கு ஃபால் ஆச்சு 1970ல. அண்ட் அதே வருஷத்தோட கடைசியில 839 பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிருந்தாங்க. இந்த கிராஷ் அப்படிங்கிறது நிறைய பாப்புலரான புது ஸ்டாக்லயும் பாத்தீங்கன்னா நடந்தது. கிட்டத்தட்ட 90% அளவுக்கு அதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட 1961-62 அந்த டைம்ல நடந்த மார்க்கெட் ஃபால் மாதிரியே ஏற்கனவே ஆர்த்தர் ஒட்டுமொத்த ஃபைனான்சியல் சிச்சுவேஷனுமே மாறிடுச்சு அப்படிங்கறத இன்ட்ரோடக்ஷன்லயே பாத்தீங்கன்னா குறிப்பிட்டிருந்திருப்பாரு. மக்களுக்கு மார்க்கெட் மேல ஆர்வமும் கம்மியாச்சு. அண்ட் அதே நேரத்துல மார்க்கெட்ல நிச்சயமில்லாத தன்மை அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியாச்சு. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த 6 வருஷத்துல இல்லாத அளவுக்கு ஒரு லோ பிரைஸ்ல 1970ல டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் க்ளோஸ் பண்ணிருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கறது 1944ல கூட பாத்தீங்கன்னா நடக்கல. ஏன்னா அந்த டைம்ல செகண்ட் வேர்ல்ட் வார் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப கூட பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு மோசமான ஒரு விஷயம் மார்க்கெட்ல நடக்கல. கடந்த காலங்கள்ல ஸ்டாக் மார்க்கெட்டோட லெவல்ஸை ஜட்ஜ் பண்றதுக்காக ஆர்த்தர் எடுத்த முயற்சி தான் இது எல்லாமே. பட் இதுல இருந்து ஆர்த்தரும் சரி நம்மளும் சரி ஏதாவது ஒரு விஷயத்தை கத்துக்கிறோமா? 1948, 53 இந்த ரெண்டு டைமுமே பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்திருக்கும். அதுல 53ல கொஞ்சம் எச்சரிக்கையோட நம்ம இருந்தாலுமே அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். 1959 பொறுத்த வரைக்கும் டோ ஜோன்ஸ் வந்து 584 பாயிண்ட்ஸ்ல இருந்துச்சு. அது கொஞ்சம் டேஞ்சரஸான லெவல் அப்படின்னு ஆர்த்தர் கன்சிடர் பண்ணியிருந்தாரு. இதே 1964ல அது வந்து 892 பாயிண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா போச்சு. இது ரொம்பவே வந்து ஹையர் வேல்யூல இருக்கு அப்படின்ற மாதிரி ஆர்த்தர் சொல்லியிருப்பாரு. இன்னைக்கும் சரி நிறைய பேரோட திறமையான வாதம் ஆர்த்தரோட ஒப்பீனியனை பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணும். இருந்தாலும் இந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஆர்த்தரோட சிம்பிள் அட்வைஸ் அளவுக்கு நமக்கு வந்து உதவிகரமா இருக்காது. அந்த சிம்பிள் அட்வைஸ் என்ன அப்படின்னா மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஸ்டடியான நல்ல மேனேஜ் பண்ண ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை நம்ம வந்து கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணணும். அண்ட் அதுல மார்க்கெட்டை விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் நம்ம பண்ணணும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா டோட்டலா
டோட்டலா அவாய்ட் பண்ணிடணும். அதே மாதிரி மார்க்கெட்ல இருக்கிறதுல எது பெஸ்ட் ஸ்டாக்ஸ் அப்படிங்கறத கணிக்கிறதையும் பாத்தீங்கன்னா நம்ம டோட்டலா அவாய்ட் பண்ணிடணும். திரும்ப நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டோட லெவல்ஸ் ஸ்டடி பண்றதன் மூலமா சில விஷயங்களை நம்மளால கத்துக்க முடியும் அப்படின்னு ஆர்த்தர் நம்புறாரு. இந்த தடவை 1971 இறுதி காலகட்டத்தை நம்ம பார்க்கலாம். ஆர்த்தரோட டிஸ்கஷன் பயனுள்ளதா இல்லாம இன்ட்ரெஸ்டிங்கானதா முடிஞ்சாலும், ஒரு தெளிவான பதிலா இல்லாம ஒரு ஜெனரலான கைடா முடிஞ்சாலும், இதை தெரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அரிஸ்டாட்டிலோட தர்மத்தோட ஆரம்பத்துல ஒரு சூப்பரான ஒரு குவெட் ஒன்னு கொடுத்திருப்பாரு. அது என்ன அப்படின்னா, படிச்ச ஒரு பர்சன் சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதுல இருந்து எந்த அளவுக்கு அக்யூரசியா நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா அவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இப்போ ஒரு மேத்தமெட்டிஷியன் கிட்ட இருந்து நம்ம ஒரு பதில ஒரு கெஸ்ஸிங் அடிப்படையில நம்மளால எதிர்பார்க்க முடியாது. இதே ஒரு பப்ளிக் ஸ்பீக்கர் கிட்ட அவர் பேசுற எல்லா விஷயத்துக்கும் நீங்க ப்ரூஃப் கொடுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளால எதிர்பார்க்க முடியாது. ஒருவேளை அப்படி நம்ம பண்றோம் அப்படின்னா நம்ம பண்றது தப்பு. இப்போ ஒரு ஃபைனான்சியல் அனாலிசிஸ்டோட ஒர்க் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த பப்ளிக் ஸ்பீக்கருக்கும் மேத்தமெட்டிஷியனுக்கும் இடையில இருக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஆர்த்தர் சொல்றாரு. அதாவது இங்க நம்ம மொத்தமா கெஸ்ஸிங் அடிப்படையிலே போயிட முடியாது. இப்போ ஒரு பப்ளிக் ஸ்பீக்கர் இருக்காரு, ஓகேங்களா, ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாரு அப்படின்னா எல்லாத்துக்குமே அவர் வந்து ப்ரூஃப் வச்சுட்டு தான் பேசணும்னு இல்ல, ஓகேங்களா. அப்படிப்பட்ட பேச்சாளர்களும் இருக்காங்க. பட் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா யூகங்களின் அடிப்படையிலும் பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்த பேசுவாங்க. ஆனா ஒரு மேத்தமெட்டிஷியனோட வேலை அப்படி கிடையாது, ஓகேங்களா. அவருக்கு ஒரு கடமை இருக்கு, அந்த ஆன்சரை ப்ரூவ் பண்ணியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயமும் பாத்தீங்கன்னா இருக்கு. இப்ப இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் நடுவுல அப்படிங்கிறப்போ ஒரு சில டைம் வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் நமக்கு இருக்கும். அப்ப எல்லா விஷயங்களையும் நம்ம ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளோட வேலை முடியவே முடியாது ஒரு ஃபைனான்சியல் அனாலிசிஸ்டா. சரி, ஓகே, இந்த பக்கம் ஃபுல்லா போயிடலாம், யூகங்களின் அடிப்படையிலே நம்ம வந்து வேலை செய்யலாம் அப்படின்னா அப்பவும் நம்மளோட வேலை பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்காது. 1971 டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் 892 அப்படிங்கிற பாயிண்ட்ல நிறைய தடவை பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆகிருக்கு. ஏற்கனவே இதே ரேட்ல நவம்பர் 1964 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதை பத்தி ஆர்த்தர் ப்ரீவியஸ் எடிஷன்ல பேசினதை பத்தி இந்த புக்லயே பாத்தீங்கன்னா நமக்கு சொல்லியிருப்பாரு. இருந்தாலும் ஆர்த்தர் இப்ப பண்ண போற ஸ்டடிக்காக டோ ஜோன்ஸ்க்கு பதிலா S&P 500 காம்போசிட் இண்டெக்ஸை சூஸ் பண்ண போறாரு. ஏன்னா டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ்ல 30 ஸ்டாக்ஸ் தான் இருக்கும். ஆனா இந்த S&P காம்போசிட் இண்டெக்ஸ்ல 500 ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா கவர் ஆகும். அண்ட் இன்னும் மார்க்கெட் ஓவரால் பிக்சரை நம்மளால அக்யூரேட்டா தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒவ்வொரு எடிஷன் வந்த டைம்லயுமே மார்க்கெட்டோட டேட்டாஸ்ல 4 முக்கியமான டேட்டா நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். அதுல எந்தெந்த வருஷத்தை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா 1948, 53, 58, 63 இதோட சேர்த்து 68 அண்ட் 71 இந்த டேட்டாஸையும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்க போறோம். லாஸ்ட் டேட்டா அதாவது 1971 டேட்டாவா ரவுண்ட் ஃபிகரா 100 அப்படிங்கிற வேல்யூவை எடுத்துக்கிறாங்க. ஏன்னா 1971லயும் சரி 1972 ஆரம்பங்களையும் சரி நிறைய டைம் இந்த ரேட்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகி இருக்கு. அதாவது S&P காம்போசிட் இண்டெக்ஸ் வந்து அந்த ரேட்ல ட்ரேட் ஆகி இருக்கு. இந்த எல்லா டேட்டாஸையும் நம்ம தேர்ட் டேபிள்ல பார்க்கலாம். earnings பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் இயரோட டேட்டாவையும் எடுத்திருக்காங்க, 3 இயர்ஸ் ஆவரேஜ் டேட்டாவையும் எடுத்திருக்காங்க. 1971 டிவிடெண்ட் டேட்டாக்கு அவங்க எந்த டேட்டை பிக்ஸ் பண்றாங்களோ அந்த டேட்டுக்கு முன்னாடி 12 மாசத்தோட டேட்டாவை எடுத்து அந்த வேல்யூவை கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு வருஷம்னா அந்த ஒரு வருஷத்தோட டேட்டா இருக்கும், ஃபுல்லா இருக்கும். அதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். பட் 1971 டேட்டா வந்து இடையில ஒரு டேட்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக. அதே மாதிரி பாண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் சரி ஹோல்சேல் பிரைஸுக்கும் சரி அந்த வருஷத்தோட ஆகஸ்ட் மந்தோட டேட்டாவை எடுத்துக்கிறாங்க ரெஃபரன்ஸா. சோ இதான் ஆர்த்தர் சொன்ன அந்த மூணாவது டேபிள். இதுல S&P காம்போசிட் இண்டெக்ஸோட 6 வருஷத்தோட முக்கியமான டேட்டாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்த்தர் இந்த இடத்துல கொடுத்திருக்காரு. சோ இதுல அந்தந்த வருஷத்தோட க்ளோசிங் பிரைஸ், அந்த வருஷத்துல எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்காங்க, 3 இயர்ஸ் ஆவரேஜ் earnings என்ன, டிவிடெண்ட் அந்த வருஷத்துல எவ்வளவு இருக்கு, சோ இத பத்தி தான் முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். 1971க்கு மட்டும் பாத்தீங்கன்னா இந்த டேட்டாஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். சோ இந்த க்ளோசிங் பிரைஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அக்டோபர் 1971ல இருந்து எடுத்திருக்காங்க. அதாவது கரெக்டா டோ ஜோன்ஸ் 900 அப்படிங்கிற பாயிண்ட்ல இருந்தப்பதான் இதுவும் வந்து கரெக்டா 100 அப்படிங்கிற பாயிண்ட் ரீச் பண்ணிருக்கு போல. அடுத்தது ஹை கிரேட் பாண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட், அடுத்தது ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் எந்த மாதிரி வேல்யூல இருந்திருக்கு அப்படிங்கிற டேட்டா எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஹை கிரேட் பாண்ட்ஸுக்காக அவங்க சூஸ் பண்ணிருக்கிறது S&P ஓட AAA பாண்ட்ஸ், ஓகேங்களா. சோ இந்த AAA அப்படிங்கிறது அந்த பாண்டுக்கு கொடுக்கிற ரேட்டிங். சோ AAA அப்படிங்கிறது மேக்ஸ் ரேட்டிங் மாதிரி, ஓகேங்களா. எப்படி நம்ம வந்து 5 ஸ்டார் ரிவ்யூ 4.5 ஸ்டார் அப்படின்லாம் கொடுக்குறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி AAA பாண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நம்பகத்தன்மை இருக்கிற ஒரு பாண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா. அதுல டிஃபால்ட் ரிஸ்க் அப்படிங்கறதெல்லாம் கம்மியா இருக்கும். சோ S&Pல இருந்து அந்த பாண்ட்ஸுக்கு AAA ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி பாண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ரெஃபரன்ஸ்க்காக எடுத்திருக்காங்க அந்தந்த வருஷத்துக்கு. அடுத்தது ரேஷியோஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைஸ் டு earnings ரேஷியோ, அது வந்து லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ண ஒரு டேட்டா. அடுத்து அந்த பிரைஸை வந்து 3 வருஷத்தோட earningsோட கம்பேர் பண்ண டேட்டா. இந்த எக்ஸ் மார்க்னா ஒன்றும் இல்லை, டைம்ஸ், ஓகேங்களா, பெர்சன்டேஜ் கிடையாது. அதாவது இப்போ 6.3 ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், earningsை விட 6.3 மடங்கு வந்து பிரைஸ் கொடுக்க தயாரா இருக்காங்க, அதான் அதுக்கு மீனிங். அதே மாதிரிதான் இதுவும். அடுத்தது 3 வருஷத்தோட earnings yield அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. சோ எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்காங்க டிவைடட் பை வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரைஸ், ஓகே, அதுல ஒரு பெர்சன்டேஜ் கிடைக்கும்.
அந்த ஸ்டாக்கோட பிரைஸுக்கு அவங்க எவ்வளவு ஏர்ன் பண்றாங்க அப்படிங்கிற வேல்யூ அது. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் ஈல்டு, இதுவும் ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். அந்த ஸ்டாக்கோட பிரைஸுக்கு எவ்வளவு அமௌண்ட்டை வந்து அவங்க டிவிடெண்டா கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கான பெர்சன்டேஜ் இது. இப்போ 5.6 அப்படின்னா ஒரு ஸ்டாக் 100 ரூபாய் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 5.6 rupees வந்து நமக்கு டிவிடெண்டா கிடைக்கும். அதான் இதுக்கு அர்த்தம். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஏர்னிங் ஈல்டு டிவைடட் பை பாண்ட் ஈல்டு. சோ இந்த டேட்டாவை வச்சு நமக்கு வந்து ஸ்டாக்ஸ்ல பெட்டர் ரிட்டர்ன்ஸ் இருக்கா இல்ல வந்து பாண்ட்ஸ்ல பெட்டர் ரிட்டர்ன்ஸ் இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். யூசுவலா 1 அப்படிங்கிற வேல்யூக்கு கீழே ஒரு வேல்யூ வருது அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டாக்கை விட பாண்ட்ல தான் ஈல்டு வந்து ஜாஸ்தியா இருக்கும். அதாவது ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தியா இருக்கும். 1க்கு மேல இருக்கு அப்படின்னா பாண்டை விட ஸ்டாக்ல நமக்கு வந்து நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி டிவிடெண்ட் ஈல்டு டிவைடட் பை பாண்ட் ஈல்டு கொடுத்திருக்காங்க. இதுவும் நான் முன்னாடி சொன்ன அதே மாதிரி தான். ஓகேங்களா? சோ டிவிடெண்ட் வைஸ் நம்ம கம்பேர் பண்ணணும். ஏன்னா டிவிடெண்ட் அப்படிங்கிறது கம்பல்சரி அந்த கம்பெனி பே பண்ணி தான் ஆகணும். அட்லீஸ்ட் நமக்கு வந்து கேபிட்டல் அப்ரிசியேஷன் இல்ல அப்படின்னா கூட டிவிடெண்ட் ரெகுலரா பே பண்றாங்கன்னா அது ஒரு இன்கம் மாதிரி நமக்கு வந்துகிட்டே இருக்கும். சோ அதையும் பாத்தீங்கன்னா பாண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. அண்ட் ஃபைனலி ஏர்னிங்ஸ் பை புக் வேல்யூ. புக் வேல்யூ அப்படிங்கிறது ஆக்சுவல் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப பிரைஸ் அப்படிங்கிறது மார்க்கெட்ல டிசைட் ஆகுறது. பட் அந்த கம்பெனிஸோட ஒரு சில டேட்டாஸ் எல்லாம் வச்சு அதோட புக் வேல்யூ, அதோட ரியல் வேல்யூ என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கலாம். சோ அதை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அது ஏர்னிங்ஸோட கம்பேர் பண்ணி எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு அப்படிங்கறது இங்க வந்து கால்குலேட் பண்ணிருக்காங்க. அக்டோபர் 1971ல 3 வருஷத்தோட ஆவரேஜ் பிரைஸ் அண்ட் ஏர்னிங்ஸோட ரேஷியோவை நம்ம 1963 68ஓட கம்பேர் பண்ணும்போது அதை விட பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அண்ட் கிட்டத்தட்ட அந்த வேல்யூ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 1958ல எந்த அளவுக்கு இருந்திருக்கோ கிட்டத்தட்ட அதே அளவுல தான் இருந்திருக்கு. பட் ஆனா அதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்ல நடந்த ஒரு புல் ரன் தான். பட் ஆனா அந்த வேல்யூ வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த வருஷத்தோட ஆரம்பத்துல நடந்த புல் ரன் தான். சோ இந்த டேட்டாவை பாக்குறப்போ மார்க்கெட் ஜனவரி 1972ல வழக்கத்துக்கு மாறாலாம் ஒரு ஹை பிரைஸ்க்கு போல அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. பட் இருந்தாலும் ஹை குவாலிட்டி பாண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாகும். இந்த டேபிள பார்க்கும்போது ஸ்டாக்ஸ்ல இருந்து நமக்கு கிடைக்கிற வருமானம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதையும் பாண்ட்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எந்த வருஷத்துலயும் இல்லாத அளவுக்கு ஸ்டாக்ஸ் வந்து ரொம்பவே லெஸ் அட்ராக்டிவ் ஆகி இருக்கும். ஜனவரி 1972ல 1948 72 இந்த 2 வருஷத்தோட டிவிடெண்ட் ஈல்ட் அண்ட் பாண்ட் ஈல்ட நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிலைமை அப்படியே தலைகீழா மாறுறத நம்மளால பார்க்க முடியும். 1948ல சோ பாண்டை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகமான ஈல்டு வந்து நமக்கு டிவிடெண்ட்லயே கிடைச்சிருக்கும். இதே நம்ம 1971ல பார்த்தோம் அப்படின்னா சோ டிவிடெண்ட்ல கிடைக்கிறத விட பாண்ட்ல வந்து 2 மடங்கு ஜாஸ்தியா, அது அப்படியே தலைகீழா நான் சொல்றேன். ஓகேங்களா? அதாவது 1948ல டிவிடெண்ட்ல பாண்டை விட 2 மடங்கு அதிகமான ஈல்டு இருந்துச்சு. இதே 1971ல டிவிடெண்டை விட 2 மடங்குக்கான ஈல்டு வந்து பாத்தீங்கன்னா பாண்ட்ஸ்லயே இருந்திருக்கு. ஆர்த்தரோட ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா ஒரு பக்கம் 1971ஓட இறுதியில பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த டைம்ல ஸ்டாக் ஈல்ட் அண்ட் பாண்ட் ஈல்டோட ரேஷியோல நடந்த எதிர்பாராத மாற்றத்தினால இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா கேன்சல் அவுட் ஆகுது. அதாவது மார்க்கெட் வந்து ஒரு பெட்டர் பொசிஷன்ல தான் இருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா சொல்ல முடியாது. 1972ஓட ஆரம்பங்கள்ல மார்க்கெட்டை பத்தின ஆர்த்தரோட கருத்து என்ன அப்படின்னா ஏற்கனவே ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னாரோ அதே முடிவுல தான் இப்பவும் அவர் இருக்காரு. கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ்க்கு மார்க்கெட் இப்ப வந்து ஃபேவரபிளா இல்ல அப்படின்னு. இந்த விஷயம் அப்படிங்கிறது 1971ல டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் ட்ரேட் ஆன 800 பாயிண்ட்ஸ்ல இருந்து 950 பாயிண்ட்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா பொருந்தும். அதாவது இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ்க்கு ஏத்த மாதிரி இல்ல அப்படின்னு அவர் சொல்ல வராரு. பாஸ்ட் மார்க்கெட் ட்ரெண்டை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1969 70ல நடந்த ஒரு ஷார்ப்பான ஃபாலுக்கு அப்புறம் மார்க்கெட் ரொம்ப அன்ஈவனா பாத்தீங்கன்னா ரெக்கவர் ஆகிறத நம்மளால 1971ல பார்க்க முடியும். ஹிஸ்டாரிக்கலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரியான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா 1949ல நடந்தது. ஆனா அப்ப அது ரெக்கவரியா ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லாங் புல் ரனே பாத்தீங்கன்னா நடந்தது. அதே மாதிரியான ஒரு விஷயம் திரும்ப வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல நடக்கும் அப்படின்னு 1971ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்தாங்க. இருந்தாலும் நிறைய இன்வெஸ்டர்ஸ் லோ குவாலிட்டி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி 1968ல இருந்து 1970க்குள்ள பாத்தீங்கன்னா பயங்கரமான லாஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால திரும்ப இதே மாதிரியான ஒரு ஸ்பெகுலேட்டிவ் ஸ்டாக் ஆஃபரிங் மார்க்கெட்ல நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. ஏன்னா இந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி லாஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணமே குவாலிட்டியே இல்லாத ஸ்டாக்ஸை வந்து ஹையர் வேல்யூக்கு மார்க்கெட்ல செல் பண்ணதான். அதனாலதான் 90% வரைக்கும்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து ஃபால் ஆகிருக்கு. இந்த ரீசனாலதான் இப்ப மார்க்கெட்ல எந்த விதமான டேஞ்சரும் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆர்த்தர் சொல்றாரு. ஏற்கனவே இந்த ஓவர் ஹீட்டட் நியூ இஷ்யூ மார்க்கெட் அப்படிங்கிறது நவம்பர் 1964ல டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் 892 அப்படிங்கிற பாயிண்ட்ல இருந்தப்ப பாத்தீங்கன்னா இருந்துச்சு. அண்ட் அந்த டைம்ல நடந்த விஷயத்தை பத்தியுமே ஆர்த்தர் போன எடிஷன்ல டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணிருப்பாரு. டெக்னிக்கலா நம்ம மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா இப்ப இருக்கிற 900 அப்படிங்கிற லெவல்ல இருந்து இன்னமும் மார்க்கெட் வந்து ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடி. இருந்தாலும் இதுல இருக்கிற பிரச்சனையை நம்மளால தவிர்த்திட முடியாது. ஏன்னா ஏற்கனவே 1971ஓட ஆரம்பங்கள்ல
அதுக்கு முன்னாடி வருஷங்கள்ல இல்லாத அளவுக்கு பாத்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் லாஸ ஃபேஸ் பண்ணிருக்காங்க. கேர்லெஸ்ஸா இந்த மாதிரி மார்க்கெட் குள்ள போனோம் அப்படின்னா அதனால பின்விளைவுகள் ஏற்படாதா என்ன? ஆர்த்தருக்கு அப்படி தோணல அப்படின்னு சொல்றாரு. இன்வெஸ்டர்ஸ் தான் நம்மள ஆர்த்தர் இதுக்கப்புறம் மார்க்கெட்ல நடக்க போற மோசமான விஷயங்களுக்கு தயாராகிக்க சொல்றாரு. ஒண்ணு அது 1969 70ல நடந்த மாதிரி உடனே ஒரு டிக்ளைன் மாதிரி, அதாவது ஒரு மார்க்கெட் ஃபால் மாதிரி பாத்தீங்கன்னா நடக்கலாம். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் இன்னும் கூட கொஞ்சம் ஏறிட்டு அதுக்கப்புறம் டோட்டலாவே கொலாப்ஸ் ஆகலாம். அதாவது ஒரு மார்க்கெட் கிராஷ் வந்து பாத்தீங்கன்னா உருவாகலாம். இப்ப நம்ம என்ன பாடத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன எடிஷன்ல 1964 இறுதியில மார்க்கெட்ல அவர் என்ன கண்ணோட்டத்துல இருந்தாரோ அதே கண்ணோட்டத்தோட தான் 1972 ஆரம்பங்கள்ல டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் 900 அப்படிங்கிற பாயிண்ட்ஸ்ல இருக்கும் போதும் பாத்தீங்கன்னா இருக்காரு. அதுல அவர் என்ன பாடத்தை ஃபாலோ பண்ண சொன்னாரு அப்படிங்கறத பத்தி ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்ம டீடைல்டா பார்த்திருப்போம். சாப்டர் 3 பத்தின ஜேசன் ஸ்பீக்கோட கருத்து என்ன அப்படிங்கறத பத்தி டீடைல்டா இப்ப நம்ம பார்க்கலாம். நீங்க எங்க போறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். ஏன்னா நீங்க அந்த இடத்துக்கு போக முடியாமலே போலாம். யோகி பேரா அப்படிங்கிறவங்களோட பெட் இது. புல் மார்க்கெட் பலோனி. மார்க்கெட்ல இருக்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புளோட திங்கிங் வந்து இப்போ வந்து மார்க்கெட் ரொம்பவே புல்லிஷா இருக்கு. இதுக்கப்புறம் வந்து இறங்கவே இறங்காது. இந்த தடவை ரொம்ப வித்தியாசமா மார்க்கெட் வந்து தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா யோசிப்பாங்க. இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே மார்க்கெட் எக்ஸ்ட்ரீமா புல்லிஷா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவாங்க. அந்த கண்டிஷனை தான் புல் மார்க்கெட் பெலோனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாப்டர்ல கிரகமால எந்த அளவுக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து அக்யூரேட்டா கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நிரூபிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அவர் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. அதாவது இந்த புக்கோட கடைசி எடிஷன் அவர் இருந்தப்போ வந்தது பாத்தீங்கன்னா 1971 72 அந்த காலகட்டத்துல வந்தது. அதுக்கப்புறம் 1973 74ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பேர் மார்க்கெட் நடந்தது. அதுக்கு தான் பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல ஒரு வார்னிங் அந்த புக்ல கொடுத்திருப்பாரு. கிட்டத்தட்ட அமெரிக்கன் ஸ்டாக்ஸ் 37% அளவுக்கு பாத்தீங்கன்னா ஃபால் ஆச்சு அந்த டைம்ல. அதோட சேர்த்து எதிர்காலத்துல அடுத்த 20 வருஷத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கலாம் அப்படிங்கறதையும் பாத்தீங்கன்னா அவர் பாக்குறாரு. அதுல குறைபாடு உள்ள மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸோட சிந்தனையையும் அவரோட வாழ்நாள்ல அவர் பார்க்காத பாப்புலர் புக்ஸையும் பாத்தீங்கன்னா அவர் விமர்சிக்கிறாரு. அதாவது கிரகமோட காலத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது சம்பந்தமா ஏகப்பட்ட புக்ஸ் வந்திருக்கு. சோ அந்த புக்ஸ்ல இருக்கிற விஷயங்களையும் பாத்தீங்கன்னா அவர் முன்னாடியே கணிச்சு வந்து அதை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. அதாவது விமர்சனம் பண்ணியிருக்காரு. கிரகமோட முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டர் எப்பவுமே பாஸ்ட்ல இது வந்து இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, இதே மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸா நம்ம ஃபியூச்சர்லயும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க நினைக்கவே மாட்டாங்க. துரதிருஷ்டவசமா நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த தப்ப தான் 1990sல பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இது சம்பந்தமா ஏகப்பட்ட பேர் பாத்தீங்கன்னா வந்து புக்ஸையும் வந்து பப்ளிஷ் பண்றாங்க. டோ வந்து 36,000க்கு போகும், டோ வந்து 40,000க்கு போகும், டோ வந்து 1 lakhக்கு போகும் அப்படின்னு டிஃபரெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களோட ஓன் புக்ஸ பப்ளிஷ் பண்றாங்க இது சம்பந்தமா. அண்ட் அவங்க எல்லாருமே ரொம்பவே ஆப்டிமிஸ்டிக்கா இருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து நம்பிக்கையோட இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1802ல இருந்து ஸ்டாக்ஸ் வந்து வருஷத்துக்கு 7% அப்படிங்கிற ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனுக்கு அப்புறம் கொடுத்திருக்கு. சோ அதே மாதிரியான ரிட்டர்ன்ஸா நம்மளால ஃபியூச்சர்லயே எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாருமே சொல்றாங்க. சில ஆப்டிமிஸ்டிக் இன்வெஸ்டர்ஸோட திங்கிங் அப்படிங்கிறது இதை விட பாத்தீங்கன்னா ஜாஸ்தியா இருந்திருக்கு. எந்த ஒரு 30 வருஷத்தோட டேட்டாவை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னாலும் பாண்ட்ஸை விட ஸ்டாக்ஸ் வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சோ அதனால பாண்ட்ஸை விட சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல இருக்க கேஷை விட ஸ்டாக்ஸ் தான் சேஃப் ஆனது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஸ்டாக்ஸ்ல லாங் டர்முக்கு இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அதுல இருக்கிற ரிஸ்க் எல்லாத்தையும் நம்மளால எடுத்துற முடியும். அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன பிரைஸ் கொடுத்து வாங்கணும் அப்படிங்கறத பத்தி நம்ம ஏன் கவலைப்படணும்? சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். சயின்ஸ்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு. அதாவது தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும் அப்படின்னு. அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்ல சர்வைவல் ஆஃப் த ஃபேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிக பணம் இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் மார்க்கெட் வந்து டவுன் டர்ன் ஆகுறப்ப, அதாவது ஒரு ஃபால் ஆகுறப்ப, ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் நடக்கிறப்போ, ஒரு பெரிய மார்க்கெட் கிராஷ் நடக்கிற சமயத்துல கூட பாத்தீங்கன்னா அவங்களால பிசினஸ் சமாளிச்சு அதுல இருந்து மீண்டு எந்திரிச்சு வந்துட முடியும். பட் இருந்தாலும் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் அந்த டைம்ல எல்லாம் பயங்கர கஷ்டப்படுவாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பாத்தீங்கன்னா அவங்களோட மணி எல்லாம் லாஸ் பண்ணிட்டு வெளியவே வந்துருவாங்க. லாங் ரன்ல பாண்ட்ஸை விட ஸ்டாக்ஸ் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்றதுல நிறைய குறை இருக்கு. முதல்ல 1871க்கு முன்னாடி நம்பகத்தன்மையான டேட்டாஸே பாத்தீங்கன்னா இல்ல. ஏன்னா இந்த ஏர்லி ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ்ல வெறும் 7 கம்பெனியை மட்டும் தான் பாத்தீங்கன்னா ட்ராக் பண்ணி இருக்காங்க. 1800 அந்த காலத்திலேயே வந்து கிட்டத்தட்ட அமெரிக்கால 300 கம்பெனிஸ் கிட்ட இருந்திருக்கு. இன்னைக்கு எப்படி கம்பெனிஸ் எல்லாம் இன்டர்நெட்டை ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்றாங்களோ அதே மாதிரி அந்த காலத்துல முக்கியமா இருந்த சில விஷயமான உதாரணத்துக்கு உடன் டர்ன் பிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டிரான்ஸ்போர்டேஷன். ஓகே, இந்த காலத்துல வந்து சிமெண்ட் தார் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ரோடு போடுறாங்க. அந்த காலத்துல எல்லாம் மரம் மத்த விஷயங்கள் யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா வந்து ரோடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சோ அந்த டைம்ல எல்லாம் வந்து ரோடு அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான தேவையா இருந்தது வர்த்தகத்துக்கு. அதே மாதிரி கேனல்ஸ், இப்ப பனாமா கேனல், சுவேஸ் கேனல் எல்லாம் இருக்கு இல்லீங்களா, அதாவது மனிதனால் உருவாக்கப்பட்ட கால்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க.
சோ கடல் போக்குவரத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தேவையா இருந்தது. இந்த மாதிரி அந்த காலகட்டங்கள்ல 1800கள் காலத்திலேயே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பூம் ஆகிக்கிட்டு இருந்த ஃபீல்டுல நிறைய கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இருந்தாலும் அதுல பல கம்பெனிஸ் வந்து திவால் ஆயிட்டாங்க. அண்ட் அதுல இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸும் பாத்தீங்கன்னா அவங்களோட பணத்தை எல்லாமே இழந்துட்டாங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல ஃபெயில் ஆன நிறைய கம்பெனிஸ பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணும்போது அதை வந்து விட்டுட்டாங்க. இததான் ஜேசன் ஸ்வீக் சர்வைவர்ஷிப் பயாஸ் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இதுல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற சில கம்பெனிஸோட வேல்யூவை மட்டும் தான் அந்த ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு எடுத்திருக்காங்க. ஆனா அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பல கம்பெனிஸ் வந்து இதுல வந்து ஃபெயில் ஆச்சு. அது எதுவுமே பாத்தீங்கன்னா அதுல இன்க்ளூட் ஆகல. சோ அதனால இந்த ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு அக்யூரேட்டான டேட்டாவா இருக்காது. இப்ப இந்த டேட்டாவை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதன் மூலமா நம்ம ஒரு தப்பான டிசிஷன் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜேசன் ஸ்வீக் சொல்றாரு. ஏன்னா இந்த இண்டெக்ஸ்ல பல இன்வெஸ்டர்ஸ் ஃபேஸ் பண்ண லாஸ் பாத்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா 1790கள்ல இருந்து ரொம்ப ஒரு சில கம்பெனிஸ் மட்டும் தான் பாத்தீங்கன்னா இப்ப வரைக்குமே நிலைச்சு நிக்குது. உதாரணத்துக்கு பேங்க் ஆஃப் நியூயார்க், ஜேபி மோர்கன் இந்த மாதிரி கம்பெனிஸ் மட்டும் தான். அண்ட் இந்த மாதிரியான சக்சஸ்ஃபுல் கம்பெனிஸோட வேல்யூ தான் அந்த இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா கால்குலேட் பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலும் ஆயிரக்கணக்கான ஃபெயில் ஆன கம்பெனிஸ் அவங்க டோட்டலா பாத்தீங்கன்னா விட்டுட்டாங்க அந்த இண்டெக்ஸ் கால்குலேஷன். ஜெர்மி சிகில் அப்படிங்கிறவரோட ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா 1802ல இருந்து 1871 வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஸ்டாக்ஸ்ல ஆவரேஜா 7% அப்படிங்கிற ரிட்டர்ன்ஸும், பாண்ட்ஸ்ல 4.8% அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டும், அண்ட் கேஷ்ல 5.1% அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டும் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் லண்டன் பிசினஸ் ஸ்கூலோட எல்ராய் டிம்சன் ஒரு டீம் என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா 1871க்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ்ல 2% பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஸ்டாக்ஸ் வந்து பாண்ட்ஸ் அண்ட் கேஷை விட பெட்டராலாம் ஒன்னும் பெர்ஃபார்ம் பண்ணல. இன்னும் உண்மையை சொல்லணும் அப்படின்னா மேபி அதை விட போரா கூட பாத்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணி இருந்திருக்கலாம். சோ இதுல இருந்தே நம்மளால சொல்லிட முடியும் பாண்ட்ஸ் அண்ட் கேஷை விட ஸ்டாக் தான் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும் லாங் ரன்ல அப்படின்னு சொல்றது தப்பு அப்படின்னு. 1999லயும் 2000ங்களோட ஆரம்பங்களையும் எல்லா இடத்துலயுமே ஸ்டாக் மார்க்கெட் மேல மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சது. அதாவது எல்லாருமே ஒரு ஆப்டிமிசம்ல பாத்தீங்கன்னா இருந்திருக்காங்க. டிசம்பர் 7 1999ல கெவின் லாண்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் மியூச்சுவல் ஃபண்டோட ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜர் அவரை வந்து CNN அப்படிங்கிற ஒரு நியூஸ் சேனல்ல பாத்தீங்கன்னா மணி லைன் அப்படிங்கிற ப்ரோக்ராம்ல ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க போல. சோ அப்ப ஆங்கர் வந்து அவர்கிட்ட ஒரு क्वेश्चन கேக்குறாரு. இப்போ வயர்லெஸ் டெலிகம்யூனிகேஷன் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஓவர் பிரைஸ்ல இருக்கு. எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஹை வேல்யூல ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறப்போ உடனே அவருக்கு அது இது ஒன்னும் வெரி இல்ல. மார்க்கெட் வந்து இப்ப எந்த அளவுக்கு க்ரோ ஆகுதுன்னு பாருங்க. இது ரொம்பவே ஹியூஜா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரோட ஸ்டேட்மெண்ட் அப்போஸ் பண்றாரு. அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து இப்ப ஹையர் வேல்யூவேஷன்ல எல்லாம் இல்ல. மார்க்கெட் வந்து அதோட growth ஃபேஸ்ல இருக்கு. அதுல வந்து நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கு. அது அப்படிதான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல வராரு. ஜனவரி 18, 2000 ராபர்ட் ஃப்ளோரிச் அப்படிங்கிறவரு இவர் வந்து கெம்பர் ஃபண்ட்ஸோட சீஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். வால் ஸ்ட்ரீட் ஜர்னல்ல இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு புது சகாப்தம். பீப்புள் வந்து பெரிய மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய கம்பெனிஸை வந்து அவாய்ட் பண்றாங்க. சோ அதோட லீடர்ஷிப்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அவங்க அவாய்ட் பண்றதுக்கு முக்கியமான காரணமே இப்ப இந்த ஸ்டாக் வந்து ஜஸ்ட் ஒரு ஹை பிரைஸ்ல ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறது மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஏப்ரல் 10, 2000 ஜெஃப்ரி எம் ஆப்பிள்கேட் அப்படிங்கிறவரு லேமன் பிரதர்ஸோட சீஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்டா அந்த டைம்ல இருந்தாரு. பிசினஸ் வீக்ஸ் அப்படிங்கிற பத்திரிகையில இவரோட வாதத்தை தெரிவிக்கிறாரு. அது என்ன அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் என்ன 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப வந்து ஒரு ரிஸ்கான லெவல்ல இருக்கு. ஜஸ்ட் பிகாஸ் இப்ப வந்து பிரைஸ் ஹையரா இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்தினால மட்டும் அப்படிங்கிற கேள்வியை கேட்டுட்டு அவரே அதுக்கான பதில் நோ அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றாரு. அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடியும் மார்க்கெட் வந்து ரிஸ்கா தான் இருந்திருக்கு. இப்போ ஒண்ணு அதை கம்பேர் பண்ணும்போது மார்க்கெட் இப்போ வந்து ரிஸ்காலாம் இல்ல. வெறும் பிரைஸ் மட்டும் தான் இப்ப கொஞ்சம் ஹையரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பட் உண்மையான பதில் எஸ் தான். மார்க்கெட் வந்து இப்ப ரிஸ்கா தான் இருக்கு அப்படின்னு ஜேசன் ஸ்வீக் சொல்றாரு. இது வரைக்கும் அது ரிஸ்கா தான் இருந்திருக்கு. இதுக்கப்புறமும் அது ரிஸ்கா தான் இருக்க போகுது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏற்கனவே கிரகம் எதை பத்தியுமே கவலைப்படாம இன்வெஸ்ட் பண்றவங்க அதனுடைய விளைவுகளை சந்திக்காம போயிருவாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இல்ல அப்படிங்கிற பதிலையும் பாத்தீங்கன்னா அவரே கொடுத்திருப்பாரு. கோவத்துல கிரீக் கடவுள் மாதிரியே ஸ்டாக் மார்க்கெட்ல 1990களோட இறுதியில யாரெல்லாம் வந்து அதிக ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அதுக்கான தண்டனை அனுபவிக்க போறாங்க அப்படின்னு ஜேசன் ஸ்வீக் சொல்றாரு. இந்த 3 பேரோட பிரெடிக்ஷனும் எந்த அளவுக்கு தப்பா இருந்திருக்கு அப்படிங்கறத பத்தி ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லாண்டர்ஸ் இவர் வந்து வயர்லெஸ் டெலிகம்யூனிகேஷன் ஸ்டாக்ஸ் பத்தி ஆஹா ஓஹோ அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆனா 2000ல இருந்து 2002க்குள்ள மட்டும் அவரோட ஃபேவரட் ஸ்டாக்கான நோக்கியாவே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 67% அளவுக்கு ஃபால் ஆச்சு. ஆனா இதெல்லாம் விட மோசமா வின்ஸ்டார் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற கம்பெனி 99.9% பாத்தீங்கன்னா லாஸ் பண்ணாங்க. ரெண்டாவது ஃப்ளோரிச் இவரோட டாப் பிக்ஸ் அதாவது இவர் செலக்ட் பண்ண டாப் கம்பெனிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஸ்கோ சிஸ்டம்ஸ் ஒன்னு,
இன்னொன்னு வந்து மோட்டரலா. இந்த ரெண்டு கம்பெனியுமே 2002 இறுதிக்குள்ளேயே கிட்டத்தட்ட 70% அளவுக்கு பாத்தீங்கன்னா ஃபால் ஆச்சு. அதுல கிட்டத்தட்ட 400 பில்லியன் டாலர் அளவுக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு சிஸ்கோல மட்டுமே பாத்தீங்கன்னா லாஸ் ஆகிருக்கு. சோ இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது ஹாங்காங், குவைத், சிங்கப்பூர், இஸ்ரேல் இந்த 4 நாட்டோட ஜிடிபியை நம்ம மொத்தமா ஆட் பண்ணா கூட அதை விட அதிகமான அமௌண்ட் இது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய லாஸ் வந்து இன்வெஸ்டர்ஸ் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. அதுவும் இந்த ஒரே ஒரு கம்பெனில இருந்து மட்டும். மூணாவது ஆப்பிள் கேட். இவர் என்ன சொன்னாரு, மார்க்கெட் வந்து இப்ப ஹையர் வேல்யூல இருக்குதா, பட் அதனால மட்டுமே அது வந்து ரிஸ்க் ஆகிறது அப்படின்னு எப்போ ஏப்ரல் 2000ல சொன்னாரு. இவர் சொன்ன டைம்ல பாத்தீங்கன்னா டோ ஜோன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 11,187 பாயிண்ட்ஸ்ல ட்ரேட் ஆச்சு. நாஸ்டாக் வந்து 4,446 பாயிண்ட்ஸ்ல இருந்தது. ஆனா 2002 கடைசிக்குள்ளேயே டோ ஜோன்ஸ் வந்து 8,300 பாயிண்ட்டுக்கும் நாஸ்டாக் வந்து டோட்டலா கிராஷ் ஆகி 1,300 பாயிண்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா வந்தது. அதுக்கு முன்னாடி 6 வருஷமா மார்க்கெட்ல எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்ததோ அது எல்லாத்தையும் மொத்தமா பாத்தீங்கன்னா அந்த ஒரே வருஷத்துல எடுத்துட்டு போயிடுச்சு. எந்த அளவுக்கு மார்க்கெட் மேல போகுதோ அந்த அளவுக்கு அது ஃபால் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. புல் மார்க்கெட்ல நார்மலாவே இருக்கிற யதார்த்தத்துக்கு எதிரான ஆப்டிமிசம சமாளிக்கிறதுக்கு கிரஹமோட அட்வைஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ் ஆகிய நம்ம இந்த முக்கியமான கேள்விக்கு நல்லா யோசிச்சு ஒரு பதில சொல்லணும். அந்த கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் ஸ்டாக் மார்க்கெட்ல ஏற்கனவே பாஸ்ட்ல கிடைச்ச அதே ரிட்டர்ன்ஸ் நமக்கு ஃபியூச்சர்லயும் கிடைக்கணும்? இப்ப எல்லாருமே லாங் ரன்ல ஸ்டாக்ஸ் வந்து ப்ராஃபிட்டபிளா தான் இருக்கும் அப்படிங்கறத நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா பிரைஸ் வந்து நார்மலாவே தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே அந்த நம்பிக்கை இருக்கு, தொடர்ந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டே இருக்காங்க. ஏன்னா லாங் ரன்ல ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில இப்ப இது தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஓவர் பிரைஸ்ட் ஆகும். ஒருவேளை அப்படி ஓவர் பிரைஸ்ட் ஆச்சு அப்படின்னா எப்படி அதால தொடர்ந்து ஃபியூச்சர்ல ஒரு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியும்? கிரஹமோட ரீசன் அப்படிங்கிறது எப்பவுமே லாஜிக் அண்ட் காமன் சென்ஸ் அடிப்படையா வச்சுதான் இருக்கும். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்டோட மதிப்பு அப்படிங்கிறது நம்ம என்ன விலை கொடுத்து அதை வாங்கணும் அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. 1990களோட கடைசியில இன்ஃபிளேஷன் ரொம்ப கம்மியா தான் இருந்தது. இன்னொரு பக்கம் கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் உலகம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அமைதியா இருந்தது. அதாவது எந்த நாட்டுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா போர் எதுவுமே நடக்கல. இந்த காரணத்தினால மட்டும் ஒரு ஸ்டாக்குக்கு நம்ம என்ன பிரைஸ் வேணாலும் கொடுத்து வாங்கலாம் அப்படின்னு ஆகிறது. எப்படி ஒரு கம்பெனி ப்ராஃபிட் பண்றதுக்கு ஒரு லிமிட் இருக்கோ அதே மாதிரி ஒரு இன்வெஸ்டர் என்ன பிரைஸ்க்கு ஒரு ஸ்டாக்க வாங்கணும் அப்படிங்கிற அந்த பிரைஸ்க்கும் பாத்தீங்கன்னா ஒரு லிமிட் இருக்கு. கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்களேன். மைக்கேல் ஜார்டன் அப்படிங்கிற ஒரு வேர்ல்ட் ஃபேமஸான பாஸ்கெட் பால் பிளேயர். அவரால் சிகாகோ ஸ்டேடியம் ஃபில் பண்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அவர் ஒரு ஃபேமஸான பிளேயர் அண்ட் பாப்புலரான பிளேயர். இப்ப சிகாகோ புல்ஸ் ஜார்டனோட பாத்தீங்கன்னா ஒரு டீல் போடுறாங்க. அவரோட திறமைக்கு வருஷத்துக்கு 37 மில்லியன் டாலர் அளவுக்கு தரேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அளவுக்கு அமௌண்ட் பே பண்றாங்க அப்படிங்கறதுனால மட்டுமே அவருக்கு வந்து 340 மில்லியன் டாலர் கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல 3.4 பில்லியன் இல்ல 34 பில்லியன் கூட வந்து அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது. இப்ப இந்த அளவுக்கு அதிகமான அமௌண்ட் அவங்க பே பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இப்ப 34 பில்லியன் டாலர் பே பண்றாங்க அப்படின்னா இப்ப அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாவே அந்த ஸ்டேடியம்ல மேட்ச் நடந்து அதுல டிக்கெட் சேல் பண்ணி ஸ்நாக்ஸ் சேல் பண்ணி மத்த எல்லா வருமானத்தையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 20 பில்லியன் டாலர் தான் வந்து பண்ண முடியும். அப்படிங்கிறப்போ அவருக்கு 34 பில்லியன் டாலர் பே பண்றதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. இன்ஃபேக்ட் அது அவங்களுக்கு லாஸ் தான். சோ இது எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. அதே மாதிரி தான் அங்கேயும் ஆர்த்தர் சொல்லியிருப்பாரு. ஒரு கம்பெனி நல்லா ப்ராஃபிட் பண்றாங்க அப்படிங்கறதுனால மட்டுமே நம்ம என்ன வேணாலும் பிரைஸ் கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்னு ஆகிறது. நம்பிக்கைக்கு ஒரு அளவு இருக்கு. மார்க்கெட்டோட ரீசன் ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது லாஜிக்கே இல்லாத ஃபியூச்சர்லயும் இதே மாதிரியான ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை நம்மளால எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆபத்தான நம்பிக்கை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கிரகம் நம்மளை எச்சரிக்கிறாரு. 1995ல இருந்து 99க்குள்ள மார்க்கெட் ஒரு வருஷத்துக்கு சராசரியா 20% அளவுக்கு பாத்தீங்கன்னா வளர்ந்துச்சு. இது வரைக்கும் அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட்ல இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி இது. இதன் விளைவா இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே பயங்கர நம்பிக்கையோட இருந்தாங்க. 1998 நடுப்பகுதியில கேலப் சர்வேவை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் அடுத்த ஒரு வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட 13% அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிறது தெரியுது. இதே விஷயம் 2000 ஆரம்பங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா 18% இன்க்ரீஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட 18% அப்படிங்கிற அளவுல ரிட்டர்ன்ஸ் அவங்க எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு தெரிஞ்சது. ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ப்ரொஃபஷனல்ஸ் கூட பாத்தீங்கன்னா ரொம்பவே கான்ஃபிடென்ட் ஆயிட்டாங்க. 2001ல எஸ்பிசி கம்யூனிகேஷன்ஸ் அப்படிங்கிறவங்க அவங்களோட பென்ஷன் ஸ்கீம்ல இருந்து வர ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க. ஏற்கனவே 8.5% அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்க இப்போ 9.5% அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கறாங்க. 2002ல S&P 500ல இருக்க கம்பெனிஸ் அவங்களோட பென்ஷன் ஸ்கீம்ல இருந்து கிட்டத்தட்ட 9.2% அளவுக்கு ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்தாங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ஹையர் ரிட்டர்ன்ஸ் இது பென்ஷன் பிளான்ல. இந்த அதிகப்படியான நம்பிக்கையோட விளைவு என்ன அப்படிங்கறத பத்தி ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். நம்பர் 1 கேலப் சர்வே. 2000 ஆரம்பத்துல 18% அளவுக்கு ஸ்டாக்ஸ்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்க இப்ப அதாவது 2001 2002ல 7% அளவுக்கு தான் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கறாங்க. ஆனா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்கோட பிரைஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2000ல இருந்ததை விட கிட்டத்தட்ட 50% அளவுக்கு பாத்தீங்கன்னா ஃபால் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு பிரைஸ் இறங்கினதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா அவங்க அந்த அளவுக்கான ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கறாங்க. நம்பர் 2 பென்ஷன் ஃபண்ட்ல இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது ஒரு காஸ்ட்லியான மிஸ்டேக்கா மாறிச்சு. இவங்களோட தப்பான கால்குலேஷனால
மட்டும் 2002ல இருந்து 2004க்குள்ள S&P 500ல இருக்க கம்பெனிஸ் கிட்டத்தட்ட $32 பில்லியன் அளவுக்கு லாஸ சந்திக்க நேரிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் கணிச்சிருந்தாங்க. ஈவன் இன்வெஸ்டர்ஸ்க்கு நம்ம வந்து கம்மியான பிரைஸ்ல வாங்கணும், அதுக்கப்புறம் அதிகமான பிரைஸ்ல செல் பண்ணாதான் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தாலுமே அவங்க அதுக்கு ஆப்போசிட்டா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. கிரஹமோட எச்சரிக்கை இந்த சாப்டர்ல ரொம்பவே கிளியரா இருக்கு. ரூல் ஆஃப் ஆப்போசிட் மாதிரியே. இந்த ரூல் ஆஃப் ஆப்போசிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ் எந்த அளவுக்கு வந்து லாங் டேர்ம்ல வந்து மார்க்கெட் நல்லா போகும் அப்படின்னு எக்ஸைட் ஆகி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஷார்ட் டேர்ம்ல பாத்தீங்கன்னா உங்களோட முடிவு அப்படிங்கிறது தப்பா போகும். ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா மார்ச் 24 2000 அப்போ பாத்தீங்கன்னா யுஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டோட டோட்டல் வேல்யூ அப்படிங்கிறது $14.75 ட்ரில்லியன் அளவுக்கு இருந்திருக்கு. அண்ட் 30 மாசம் கழிச்சு அதாவது அக்டோபர் 9 2002ல கிட்டத்தட்ட அது 7.34 ட்ரில்லியன் பாத்தீங்கன்னா குறைஞ்சது. கிட்டத்தட்ட 7.41 ட்ரில்லியன் அளவுக்கு பாத்தீங்கன்னா யுஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் லாஸ் ஆச்சு. அதாவது 50% அளவுக்கு பாத்தீங்கன்னா லாஸ் ஆச்சு. அந்த டைம்ல நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே பெசிமிஸ்டிக்கா மாறினாங்க. அதாவது நம்பிக்கை இல்லாம பாத்தீங்கன்னா போனாங்க. மார்க்கெட் வந்து இதுக்கப்புறம் பிளாட்டா இருக்கும், இல்ல இன்னும் கூட வந்து பாத்தீங்கன்னா இது இறங்க வாய்ப்பு இருக்கு, அதுவும் சில வருஷம் இல்ல வருஷ கணக்கா 10 வருஷத்துக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் நினைச்சாங்க. கிரஹம் ஒரு சிம்பிளான கொஸ்டினை கேட்கிறாரு. எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே ஒத்துக்கிட்ட விஷயம் லாஸ்ட் டைம் தப்பா போனதுக்கு அப்புறம் இப்போ ஒரு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் எதுக்காக அவங்கள நம்பணும்? அடுத்து என்ன மார்க்கெட்ல இருக்கிற இந்த நாய்ஸ் எல்லாம், இந்த தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேட்கறதுக்கு பதிலா கிரஹம் மாதிரி எப்படி நம்ம ஃபியூச்சரை பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இந்த ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ் அடிப்படையில தான் பாத்தீங்கன்னா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் ரியல் growth. ஒரு கம்பெனி எந்த அளவுக்கு earn பண்றாங்க, அவங்களோட டிவிடெண்ட் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது. நம்பர் 2 இன்ஃப்ளேஷனரி growth. ஓவராலா எக்கனாமில இந்த விலைவாசி அதிகமாகிறதுனால வர growth. நம்பர் 3 ஸ்பெகுலேட்டிவ் growth அண்ட் டிக்ளைன். இது ஒரு இன்வெஸ்டர் ஒரு ஸ்டாக்குக்கு எந்த அளவுக்கு பே பண்ண ரெடியா இருக்காரு அப்படிங்கறத பொறுத்தது. லாங் டேர்ம்ல கார்ப்பரேட்டோட earnings அப்படிங்கிறது 1.5% இருந்து 2% அளவுக்கு பாத்தீங்கன்னா grow ஆகிட்டே இருக்கு. இது வந்து இன்ஃப்ளேஷன் இல்லாம நடக்கிற growth அப்படிங்கிறது. 2003 ஆரம்பங்கள்ல இன்ஃப்ளேஷன் கிட்டத்தட்ட 2.4% அளவுக்கு இருந்திருக்கு. அண்ட் அந்த டைம்ல டிவிடெண்ட் ஈல்டும் பாத்தீங்கன்னா 1.9% அளவுக்கு இருந்திருக்கு. சோ இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 5.8 இருந்து 6.3% அளவுக்கு டோட்டல் ரிட்டர்ன்ஸ் இருக்கும் ஸ்டாக்ஸ்ல இருந்து. சோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மார்க்கெட்ல நம்ம லாங் ரன்ல வருஷத்துக்கு ஸ்டாக்ஸ்ல இருந்து ஒரு 6% அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு ஜேசன் ஸ்வீக் சொல்றாரு. இன்ஃப்ளேஷனுக்கு அப்புறம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4% அளவுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் இருக்கும். இப்போ ஒருவேளை இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்பவே கிரீடா இருக்காங்க அப்படின்னா ஸ்டாக்கோட பிரைஸ் எல்லாமே ரொம்பவே அதிகமாகும். ஒருவேளை இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அதாவது மார்க்கெட் மேல நம்பிக்கை உங்களுக்கு போச்சு அப்படின்னா 1930 70 அந்த டைம்ல நடந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் டெம்பரரியா பாத்தீங்கன்னா டிராப் ஆகும், அதாவது ஃபால் ஆகும். இப்ப 2003ல மார்க்கெட் வந்து ஒரு ஃபியர்ஃபுல் ஃபேஸ்ல, அதாவது இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு பயந்த நிலையில தான் இருக்காங்க அப்படின்னு ஜேசன் ஸ்வீக் சொல்றாரு. சோ இந்த கிரீட் அண்ட் ஃபியர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல மாத்தி மாத்தி நடக்கிற ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ற டைம்ல கூட பாத்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ஃபியர் ஃபேஸ்ல தான் இருக்கு, ஒரு பயங்கரமான ஒரு ஃபால்ல தான் இருக்கு. யாலேல ஃபைனான்சியல் ப்ரொஃபசரா இருக்கிற ராபர்ட் ஷில்லர் எப்படி ஒரு ஸ்டாக்கை மதிப்பிடணும் அப்படிங்கிறதுல கிரஹம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. ஷீலர் S&P 500 கரண்ட் பிரைஸ் லெவலையும் இன்ஃப்ளேஷனுக்கு அப்புறம் இருக்கிற கார்ப்பரேட்ஸோட earningsையும் 10 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பார்க்கறாரு. சோ இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை நம்ம பார்க்கறப்ப என்ன தெரியுது அப்படின்னா எப்பெல்லாம் இந்த ரேஷியோ 20க்கு மேல இருக்கோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு போரான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருக்கு. எப்பெல்லாம் இந்த வேல்யூ 10க்கு கீழே இருக்கோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஒரு பயங்கரமான ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. 2003 ஆரம்பங்கள்ல இந்த வேல்யூ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 22.8 டைம்ஸ் இருந்திருக்கு. பட் இருந்தாலும் டிசம்பர் 1999ல இந்த வேல்யூ அப்படிங்கிறது 44.2 இருந்துச்சு. அதை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இப்ப இருக்கிற வேல்யூ அப்படிங்கிறது கம்மி தான். இதுக்கு முன்னாடி பிரைஸ் டு earnings ரேஷியோ 20 இல்ல அதுக்கு க்ளோஸா இருந்தப்போ நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல அது என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு அப்படிங்கிற டேட்டாவை இந்த இடத்துல ஒரு டேபிள்ல கொடுத்திருக்காரு. இந்த டேபிள்ல இருக்க ஹிஸ்டாரிக்கல் மார்க்கெட் ட்ரெண்ட பாக்குறப்போ என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எப்ப இந்த வேல்யூ 20 இல்ல அதுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கோ அப்பெல்லாம் அடுத்த 10 வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 6% அப்படிங்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் ஜெனரேட் பண்ணிருக்கு ஹிஸ்டாரிக்கலா. 2003 ஆரம்பங்கள்ல ஸ்டாக் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கிற டேட்டாவை எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கொஞ்ச நாள் மார்க்கெட் வந்து சூப்பரா பாத்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஆனா சில நாள் வந்து ரொம்பவே போரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அண்ட் இன்னும் சில நாள் பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் தான் மார்க்கெட்ல இருந்திருக்கு. கிரஹம் ஒரு கன்சர்வேட்டிவ் ஸ்டைல் இன்வெஸ்டர் அப்படிங்கிறதுனால அவர் எப்பவுமே பாத்தீங்கன்னா worst and bestக்கு இடையில இருக்கிற மாதிரியான ஒரு ரிட்டர்ன்ஸ் தான் அவர் எதிர்பார்ப்பாரு. சோ அதை பொறுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வருஷத்துக்கு 6% அப்படிங்கிற அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் அடுத்த 10 வருஷத்துக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு ஜேசன் ஸ்வீக் சொல்றாரு. இதே இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 4% அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த 6% அப்படிங்கிறது 1990 கம்பேர் பண்ணும்போது ஒரு கம்மியான வேல்யூவாவே இருந்தாலும் பாண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது அதை விட இது கொஞ்சம் அதிகமான ரிட்டர்ன்ஸ் தான். இதுவே ஒரு நல்ல காரணமா இருக்கும் நம்மளோட போர்ட்ஃபோலியோல ஸ்டாக்ஸையும் பாத்தீங்கன்னா இன்க்ளூட் பண்றதுக்கு. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எஸ்டிமேட் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூவோட பாத்தீங்கன்னா ஒத்து போகுது. ஏற்கனவே அதோட
ரியல் growth, இன்ஃப்ளேஷன் growth, ஸ்பெகுலேட்டிவ் growth இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவும் இதே 6% தான். கிரகமோட அணுகுமுறையில இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான இன்னொரு பாடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த அளவுக்கு நம்மளோட ப்ரெடிக்ஷன்ல நம்ம ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா இருந்தாலும் சரி, நம்மளோட ப்ரெடிக்ஷன் தப்பா போறதுக்கான வாய்ப்பும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மார்க்கெட்ல இருக்கு. சோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத நம்ம பாஸ்ட் டேட்டாவை எடுத்து பார்த்தோம் அப்படின்னாலே தெரிஞ்சிரும். அண்ட் ஃபியூச்சர் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். ஹிஸ்டாரிக்கலா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா யாரெல்லாம் உங்களோட ப்ரெடிக்ஷன்ல கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்களோ அவங்க எல்லாரையுமே பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட் சர்ப்ரைஸ் பண்ணிருக்கு, அதாவது ஆச்சரியப்படுத்தி இருக்கு. கிரகம பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை அவர் கணிக்கிறாரு அப்படின்னா அந்த இடத்துல எப்பவுமே தன்மையா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் நம்புவாரு. இந்த மைண்ட் செட்ல ஒரு இன்வெஸ்டர் இருக்காரு அப்படின்னா எதிர்காலத்துல அவருக்கு வரப்போற பெரிய பெரிய ஆபத்துக்களை அவரால் தவிர்த்திட முடியும். ஏன்னா எதிர்காலத்துல எதிர்பாராத விதமா என்ன வேணாலும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே நம்மளோட எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கணும். அதே நேரத்துல அது நம்மள சோர்வடையவும் விட்டுறக்கூடாது. ஒரு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டருக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்பிக்கை இருக்கணும். அதுலயும் பைனான்சியல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்பெல்லாம் அது மோசமா இருந்திருக்கோ அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு பெட்டர் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் வந்து அது கொடுத்திருக்கு. அதாவது எதிர்பார்த்ததை விட ஒரு பெட்டரான ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்கு. பிரிட்டிஷ் ரைட்டரான ஜே.கே. செஸ்டர்டன் அப்படிங்கிறவரு யார் ஒருத்தர் எதையுமே எதிர்பார்க்கலையோ அவங்களால ஏமாற்றம் அடையவே முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒருத்தர் எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னா அவரால் எல்லா விஷயத்தையும் என்ஜாய் பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்லி ஜேசன் ஸ்வீக் அவரோட கருத்தை முடிச்சிருக்காரு. இந்த மாதிரி நிறைய ட்ரேடிங் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மிஸ் பண்ணாம செக் பண்ணி பாருங்க. நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஐடியால இருக்கீங்களா? எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற கிளியர் ஐடியா இல்லாம இருக்கீங்கனாலும் சரி, இல்ல ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியால இருக்கீங்கனாலும் சரி, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இன்வெஸ்ட் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you for watching. அடுத்த வீடியோல பார்க்கலாம். Until then, stay tuned.